بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியே நம் வழி என்பது எனக்கு தலைப்பு. இந்த தலைப்பை நாம் மாற்று மத நண்பர்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. துரதிர்ஷ்டவசமாக இதை முஸ்லீம்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நபி வழி எந்த பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு நபி வழி என்றால் என்ன என்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற தலைப்புகளை பலவிடத்தும் நாம் பேசியிருக்கிறோம். எத்தனையோ தலைப்புகள் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஏன் இதை பேச வேண்டும்? எத்தனையோ தலைப்பு இஸ்லாத்தில் இருக்குது, குர்ஆன்ல, ஹதீஸ்ல என்று சொன்னால் மற்ற பல தலைப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். வட்டி வாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, திருடக்கூடாது என்ற எந்த தலைப்பை நீங்கள் பேசினாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்தில் யாரும் அதை மறுக்கப் போவதில்லை. ஆனால் இது போன்ற தலைப்பை சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு மறுப்பு, எதிர்ப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், பாவமான காரியத்தை நன்மை என்று செய்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. ஒரு தவறை தவறு என்று ஒத்துக்கொண்டால் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தவறையே நன்மை என்று நினைக்கும் பொழுது அதை புரிய வைப்பதற்காகத்தான் இதை மீண்டும் 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 இந்த தலைப்பில் நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த நபி வழி நம் வழி என்பது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், கேரண்டிங்கிறாங்கல்ல, உத்தரவாதம், உலகில் வேறு யாருக்கும் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. இதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும். என்ன உத்தரவாதம்? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மூன்று விஷயம் இருக்குது இதுல. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா என்றால் எல்லோரும் நாம் ஒத்துக்கொள்வோம். எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கத்தான் செய்கிறார்கள். தர்காவுக்கு போறவன், தகர்தாயத்தை எழுதுறவன், கொடி எடுக்கிறவன், மோல் தோதுறவன், பாத்தியா ஓதுறவன், எல்லா முஸ்லிம் சமுதாயத்தில் அனைவருமே அல்லாஹ்வை நேசிக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா அது முக்கியம். யார்கிட்ட கேளுங்க, முஸ்லீம் எந்த முஸ்லீம்கிட்ட கேளுங்க, நீ அல்லாஹ்வை விரும்புகிறாயானா? ஆமா, விரும்பத்தான் செய்யறம்மா. அதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம்மளை விரும்ப வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த கேரண்டி உலகத்தில் யாருக்குமே கிடையாது.
இந்த உத்தரவாதம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. எவ்வளவு பெரிய இமாமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஷேகாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருக்கட்டும், இந்த உத்தரவாதம் இருக்கா? ஷாஃபி இமாமை எடுத்துக்கொள்வோம், அல்லது ஹனஃபி இமாம், அல்லது ஹம்பலி இமாம், அல்லது மாலிக் இமாம். இவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று குர்ஆனில் எந்த ஓரத்திலாவது, எந்த ஹதீஸிலாவது இப்படிப்பட்ட வாசகம் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை என்பதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இது போன்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் தருகிறான். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உண்மையான முஃமின் என்பவன் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என் மீது பிரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். யாரை விட? தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவரை விட என் மீது ஒருவன் நேசம் கொண்டால் தான் அவன் முஸ்லீம், அவன் முஃமின் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. நம்ம சாதாரணமாக இதை கேட்டு போயிடுறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தன்ன பிரியமான கடமையான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று பெற்றோர்களாக இருக்க வேண்டும், அல்லது பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதலில் ஒரு மனிதனுக்கு பெற்றோர் தான் முக்கியம் இஸ்லாமிய பார்வையில். அதுக்கு அடுத்தபடியாக தன் பிள்ளைகளை தான் நேசிப்பான். இதுக்கு மேல, இதுக்கு பிறகுதான் மற்ற யார், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியா இருந்தாலும் சரி. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நான் நேசிக்கிறேன், என்ன என் மீது குற்றமா? அவரை நான் வெறுக்கவும் இல்லை, நேசிக்கவும் இல்லை, அப்படி வச்சுக்கோமே. சில பேர் சொல்லுவாங்க, இவர்கள் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியை மதிப்பதில்லை. மதிக்க வேண்டிய அவசியம்? மதிக்கவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை. அவர் யாரிடம் எனக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள், என் மீது குற்றமா? முஹிதீனை யாரும் இப்போ அல்லாஹ் கேட்பானா, முஹிதீன் யாருன்னு தெரியுமா? நோ கொஸ்டின். ஷாரூன் பாஷா யாருன்னு தெரியுமா? ஒரு கொஸ்டின் வருமா? இமாம் ஷாஃபி தெரியுமா? அல்லாஹ் கேட்பானா? இமாம் ஹனஃபி கேட்கவே மாட்டான். அல்லாஹ் என்ன கேட்குற, ஹனஃபி இமாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாண்டா அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? பெற்றோரை தெரிந்திருக்கணும், பெற்றோருக்கு மதிக்கணும், பிள்ளைகளை மதிக்கணும். பெற்றோரை மதிக்காவிட்டால் குற்றம், பிள்ளைகள் மீது அன்பு இல்லை என்றால் குற்றம். அவுலியாக்களோ அல்லது இமாம்களோ அவர்களை நாம் மதிப்பதும் அவமதிப்பது என்ற பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடமில்லை. நேரடியாக ஒரு முஸ்லீமை மதிக்கிறது வேற சமாச்சாரம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட என்னை பெரிதாக கருதினால்தான் அவன் ஒரு முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு மேட்டர் நம்ம எதை பேச வேண்டியிருக்கு? திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன விஷயத்தை கடுமையாக சாடுகிறார்கள், எந்த விஷயத்தை? இந்த மேட்டர்களை சொல்றதுக்கு முன்னால் நம்மளுக்காக ஒரு முக்கிய செய்தியை நான் சொல்லிக்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக. இந்த குர்ஆன் ஹதீஸை நாம் பேசுகிறோமே, குர்ஆனை பேசுகிறோம், ஹதீஸ்களை பேசுகிறோம், இதெல்லாம் யாருக்கோ என்று நம்முடைய சிந்தனை இருக்கக்கூடாது. குர்ஆனை பேசுவது கேட்பதற்காக அல்ல, நபி வழியை பேசுவது கேட்பதற்காகவா? கேட்பதற்காக குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. கேட்டு நடப்பதற்காக என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், நிறைய குர்ஆன் வசனம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், நிறைய ஹதீஸ் எனக்கு தெரியும் என்பதற்காக குர்ஆனும் ஹதீஸும் இல்லவே இல்லை. எத்தனை குர்ஆன் வசனத்தை செயல்படுத்தினீர்கள் என்று நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்பார். எத்தனை நபிமொழிகளை செயல்படுத்தினீர்கள்? இந்த மேட்டர் ஒரு முக்கியமான ஒரு பஞ்சிங்கான விஷயம், மனசில் வைக்க வேண்டிய விஷயம். இதை சொல்லிட்டு நான் மற்ற விஷயத்தை சொன்னா தான் அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல உதாரணத்தின் மூலமாக சில விஷயங்களை விளக்குவான், ஈஸியாக புரிய வேண்டும் என்பதற்காக. ரெண்டு உதாரணம் குர்ஆன்ல இருக்கு இந்த மேட்டருக்கு. வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், இப்படி ஒரு வசனம். ஹும்மிலத் தௌராத் லரபல்லாஹு மஸலல் லதீன ஹும்மிலத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا, இப்படி ஒரு வசனம். ரெண்டு வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க. சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று கேட்டால் ஆம், சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்தது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் காதில் சொன்னது விழவில்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது என்ன அர்த்தம் புரியுதா? ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்றேன், குர்ஆனை ஒரு ஹதீஸை சொல்றேன்,
சொன்னது விளங்குச்சான்னு நான் கேட்குறேன். நான் சொன்னவங்க காதில் விழுந்துச்சான்னு கேட்குறேன். விழுந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அல்லாஹ் தஆலா அது விழவில்லைங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான் தெரியுமா? எந்த ஒரு விஷயம் காதில் விழுந்து செயல்படுத்தப்படாவிட்டால் அது காதில் விழவில்லைன்னு அர்த்தம் இஸ்லாத்தில். வச்சுக்கணும். ஒரு தொழுகையை பற்றி பேசினார், தொழுகை அமல்களை பற்றி பேசினார். அது உங்கள் காதில் விழுந்துச்சு, விழுந்ததாக ஆகாது இஸ்லாத்தில். விழுந்த விஷயத்தை அமல்படுத்தினால்தான் விழுந்தது என்று அர்த்தம். வச்சுக்கிடுங்க. இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு செவிடர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நடைமுறையிலும் அப்படிதான். அது வேலைக்கு ஈஸியாக விளங்கலாம். நடைமுறை இருக்குல்லங்க, நடைமுறை நம்ம என்ன செய்வோம்? சொன்னது காதில் விழுந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அது எப்படி விளங்குற? ஒரு ஸ்கூலில் வாத்தியார் இருக்கார், அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பையன் சரியாக ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், கவனமாக படிக்காமல் அசால்ட்டாக இருக்கான். வாத்தியார் என்ன செய்வார்? டேய் கவனமாக பார்த்து படுறா அப்படிம்பார். டேய்னு கூப்பிட்டோன்னா அவன் பேர் அப்துல் காதர் இப்படி பார்க்கான், கீழே கவனிச்சு படுறா. இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அமைதிப்படுத்த பேசாமல் இருப்பாங்க. அதுதான் சுத்தம். அதில் சில பேர் என்ன செய்வாங்க? குழந்தைன்னா சத்தம் போடத்தான் செய்யும், இதையெல்லாமா இவர் சொல்கிறாரு. வீட்டில் மெகா சீரியல் நாடகம் பார்க்கும்பொழுது குழந்தை சத்தம் போட்டால் சனியனை வச்சுட்டு ஒரு படம் பார்க்கணும், வாயை பிடிச்சி ஒரே அமுக்கும். பெத்த பிள்ளை சனியனா போயிடுவான். நீ பார்க்குற மெகா சீரியல் தான் சனியன், அதுதான் இபிலிஸே. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அடே மார்க்க விஷயத்தை சொல்லும் பொழுது மட்டும்தான் இந்த டைலாக் வரட்டு வாதம். மற்ற விஷயத்தில் இந்த வாதம் வர்றது இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். காதில் விழுந்ததா என்று அவர்களிடத்தில் கேட்க, யூத கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, காதில் விழுந்ததா என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால் விழுந்தது என்று சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை. காரணம், விழுந்ததை செயல்படுத்தவில்லை. விழுந்ததை செயல்படுத்தாவிட்டால் உன் காதில் விழவில்லை. சொல்ல போனால் செவிடனுக்கு சமம். இப்படி ஒரு உதாரணம். இது எல்லாருக்கும் பொருந்தும். குர்ஆனை, ஹதீஸை, நபி வழியை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, உபதேசத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் கேட்டு அதை செயல்படுத்தாவிட்டால் செவிடன் காதில் சங்கு ஊதுவது என்பார்களே, அந்த நிலைக்கு ஆகிவிடும் என்று இப்படி ஒரு உவமையை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு உதாரணம் பாருங்க. அது கொஞ்சம் சொரணையை தட்டுற மாதிரி இருக்கும். சொரணை வர்ற அளவுக்கு சொல்லுவாங்கம்மாங்கல்ல, அந்த மாதிரி உதாரணம். என்ன உதாரணம்? கழுதையின் உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். மஸலுள்ள குர்ஆனில் சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வேதம் யாருக்கு இறக்கப்பட்டதோ, அருளப்பட்டதோ, சுமத்தப்பட்டதோ, அவர்கள் அந்த தௌராத் வேதத்தை சுமந்து கொள்ளவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றிருந்தார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது எப்படி விளங்கிறது? பொதுவாக இப்படி சொல்லப்படுது குர்ஆன்ல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு 45-50 வயசுள்ள ஆளுக்கு தெரியும். அதோட வயசு கம்மியானாலும் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆலிம் சாக்களை வரவேற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர்களில் பெரிய மீலாது விழா நடத்துவாங்க, பெரிய கூட்டங்கள் நடத்துவாங்க. எப்படி வரவேற்பாங்க? இப்போ அதெல்லாம் இல்லை, குறைஞ்சி வச்சு. 30 வருஷத்துக்கு முன்னால் வரவேற்கும் பொழுது மௌலானா மௌலவி அவர்களே வருக, பஹருல் உலூம் கல்வி கடலே வருக, பெருசாக போட்டிருப்பாங்க. பஹருல்னா கல்வி கடல் அர்த்தம். பஹருல் உலூமே வருக, கல்வி கடலே வருக, கன்சுல் உலூம் கல்வியின் பெட்டகமே வருக, அல்லாமாவே வருக, முல்லாவே வருக, குல்லாவே வருகன்னு பெருசாக என்ன செஞ்சிருப்பாங்க, போர்டு போட்டு வரவேற்பாங்க. ஏன் இப்படி வரவேற்றாங்க? இப்போ அது குறைஞ்சி வச்சு வைக்கப்படுறாங்க அப்படி சொல்கிறதுக்கு. ஏன் அப்படி வரவேற்பாங்கன்னு சொன்னால், இவர் இஸ்லாத்தை கரைத்து குடித்திருக்கிறார், இவருக்கு தெரியாத இஸ்லாம் இல்லை. பஹருல் உலூம்னா கல்வி கடல்னா அனைத்து குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவேற்பார்கள். நம்மள்டே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குது, பெருசாக இல்லாவிட்டாலும். ஒரு ஆலிம்சா, ஒரு அஜர்த்து, ஒரு தௌஹீ சிந்தனை இருந்தால் கூட நம்மிடத்தில் கூட எப்படி இருக்குது, ஒரு மதர்சால படித்து ஒரு ஆலிம்சா தாடியும் பாடியுமானா அவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எப்படி பார்க்கலான்னு சொன்னால், உங்கள் வீடுகளில் உங்கள் நண்பர்கள்ட்ட, நண்பன் அண்ணன் தம்பி வீடு இதில் எல்லாம் சலாமே சொல்ல மாட்டேன், பெருசாக இருக்காது சலாம். யாரெல்லாம் பொண்டாடி சலாம் சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே வீட்டுக்குள்ளே போகும்போது பொண்டாடி யாராவது சலாம் சொல்லிருக்கீங்களா? மனைவி பேர் யாராவது புருஷனுக்கு சலாம் சொல்லிருக்கீங்களா? பெரும்பாலும் வராது.
சலாம் சொல்லனாலே ஒரு அஜர்த்து, ஒரு ஆலிம்சா, தாடி பாடி தலை போதான் வாங்க. இந்த சின்ன குழந்தைகள் சில வீட்டுகளுக்கு போகிறோம்னா சின்ன குழந்தைகள் இல்லை, அவங்க அம்மா மாதிரி வந்திருக்க சலாம் சொல்லு, அந்த மாதிரி சலாம் சொல்லு, பை பை. இது ஏன்னா இஸ்லாம் இல்லை, நம்ம பேசுகிறோமே ஒழிய உண்மையிலே இல்லை. நடைமுறை ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, நடைமுறையில் பை பை ஹை ஹை டாட்டா தான் இருக்கே தவிர சலாம் இருக்கா? அப்போ நம்மளே அறியாமலே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஒரு வகையான குருட்டு பக்தி. அவர் அஜர்த்தா இருக்கணும், ஒரு ஆலிம்சாவாக இருக்கணும். நான் எத்தனை பேற்ற என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சில சகோதரர்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி இன்றைக்கி நடக்கிறேன், பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் தினசரி ஒவ்வொரு நாள் நடக்கத்தான் செய்யுது. என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சகோதரருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்கிறேன். அவர் ரொம்ப நீட்டி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, யாருங்க அப்படின்னு அவர் கேட்காரு எதிர்முனையில். நான் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோஸ் பேசுகிறேன். அப்துல் ரஹ்மான் சியா அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல நான் சொன்னேன் அஸ்ஸலாம் என்ன, அப்புறம் வலைசலாம் இது என்ன, இதே ஏன் இப்படி வருது தெரியுமா? அப்போ அவர் முதல்ல சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அமலே இல்லை, ஃபார்மாலிட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியா, இஸ்லாம் அப்படியே காட்டுது. விளங்கி ஒருவருக்கு துவா செய்வது சலாம் என்பது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் நீங்கள் எனக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகன்னு சொல்றீங்க. சாதாரண விஷயமா அது? அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விட்டால் அதுக்கு மேலே உலகத்தில் ஒன்று இருக்கா நான் கேட்குறேன். ஏன் எனக்கு தான் அல்லாஹ் அருள் செய்யணுமா? உங்கள் பெற்றோருக்கு அருள் செய்ய வேண்டாமா? உன் அண்ணன் நம்பிக்கை வேண்டாமா? மனைவி மக்களுக்கு வேண்டாமா? யாராவது மனைவி மக்கள் சலாம் சொல்லியிருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யோசிச்சு பாருங்க, வேணும் 100ல் 1-2 இருக்கலாம். நம்ம நீங்கள் இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிங்க பிஸ்மில்லான்னு ஆரம்பித்தா கொஞ்ச நாளைக்கு சிரிப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு திடீர்னு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிறகு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்னடா மொத்த சலாம்லாம் சொல்லிட்டு வர பதிலே வராது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஹதீஸில் கேள்விப்படுறோம், நடைமுறையில் இல்லை. வேற என்ன கேள்விப்படுறோம், நடைமுறையில் இருக்கா? சின்ன சின்ன அமல்களின் மூலமாக சொர்க்கம் போகலாம்ங்கிற ஒரு சம்பவத்தை சொன்னார எனக்கு முந்தி பேசின சகோதரர், நடைமுறையில் இல்லை. அப்போ குர்ஆன் ஹதீஸை கேள்விப்பட்டு நடைமுறையில் இல்லாவிட்டால் நாமும் செவிடர்கள். அதான் அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் என்ற வேதம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது, அவர்கள் அதை சுமந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏற்றுக்கொண்டார்கள், அதை விளங்கணும் நீங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் ஏன் ஏற்றுக்கொள்ளலாங்கிறான், அதை பார்க்க நீங்க. இப்போ நம்ம இருக்கோம், குர்ஆன் நம்மளுக்கு தானே இறங்குச்சு, ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? சுன்னத் ஜமாத்தாளர்கிட்ட போய் குர்ஆன் யாருக்கு இறங்கிட்டா ஆமாம்பாங்க. அனைத்து மனிதர்களுக்கும் குர்ஆன் இறங்கி இருக்கிறது. அது அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய குர்ஆன் தான் நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், அவ்வளோதான். அப்போ நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். இந்த ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் பாயிண்ட் முக்கியம். குர்ஆன் இறங்கிருச்சுன்னு ஏற்றுக்கிட்டோமே, அது ஏற்றுக்கொண்டது ஆகாது. தௌராத் இறங்கிருச்சுன்னு ஏற்றுக்கிட்டானோல, அது ஏற்றுக்கொண்டது ஆகாது. இறங்கியதை ஏற்றுக்கொண்டதை செயல்படுத்தாவிட்டால் இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அல்லாஹ் தஆலா புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல அப்படிங்கிறான். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அல்லாம அவர்களே வருக பெரிய பெரிய போஸ்ட் அடிப்பாங்க. அந்த அஜர்மார்கள் என்ன குர்ஆன் ஹதீஸை கரைத்து கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, ஆனால் உண்மையில் குர்ஆனை தெரிந்திருந்தாலும் அவனை அல்லாமாவாக அறிஞனாக ஏற்றுக்கொள்ளாது இஸ்லாம். நம்மளே இங்கே இருக்கோம், 100 ஹதீஸு 1000 ஹதீஸு 1,00,000 ஹதீஸ் தெரிஞ்சாலும் இருப்பீங்க. எல்லா குர்ஆன் வசனத்தை தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தெரிந்து விட்டால் அவன் குர்ஆன் ஹதீஸை தெரிந்தவனாக ஆகாது. அதை நடைமுறைப்படுத்தினால் தான் தெரிந்தவனாகும். இல்லை என்றால் புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள் அப்படின்னா என்ன? புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைனா என்ன? ஈஸியாக புரிய வச்சிடறேன். ஒரு கழுதை, பஞ்சகல்யாணம் சொல்லுவாங்கள்ல, கழுதை இருக்கு. அந்த கழுதையினுடைய முதுகில் குர்ஆன் ஒரு செட்டு, புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, இப்னு மாஜா, திருமதி என்ற எல்லா ஹதீஸ் கலந்தாங்களும் அந்த கழுதை முதுகில் வச்சாச்சு. எல்லா ஹதீஸும் கழுதை முதுகில் இருக்கு, எல்லா குர்ஆன் வசனம் அனைத்தும் இருக்கு. அந்த கழுதை முதுகில் கெட்டி அந்த கழுதை அப்படியே நடந்து வருது. யாரோ அந்த கழுதையை பார்த்து வாங்க மௌலானா மௌலவி பஞ்சகல்யாணம் அவர்களே வருகம்மாலாம் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? கழுதை முதுகில் குர்ஆன் தான் ஆலிம் சாவாது, அது என்ன மௌலானாவா? ஏன் சொல்ல மாட்டோம்? அது அமலை செய்யாது. கழுத முதல்ல குர்ஆன் இருந்தா என்ன, தங்கை இருந்தானே, தகர தட்டு இருந்தானே, அது போட்ட விட்டையை வச்சாலும் பேசாம வந்துக்கிட்டு வரும். யோசிச்சு பாருங்க. அப்ப கழுதை எவ்வளவு மரியா அல்லாஹ் இப்படி சொல்றானா, நீ குர்ஆன் வசனத்தை தெரிந்து நபிமொழிகளை தெரிந்து நீ அமல் செய்யாவிட்டால்
குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்து போகக்கூடிய கழுதை போலங்கிற மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான். ஜாக்கிரதை. ஏன்னா இந்த விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாருக்கும் நினைக்கக்கூடாது. யார் குர்ஆனுடைய அமலை செய்யவில்லையோ, யார் நபி வழியை நடைமுறையில் கொண்டு வரவில்லையோ, சும்மா நபி வழியை ஏற்றுக்கொள்கிறார்கள், சும்மா குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்கள், செயல்படுத்தவில்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். சாதாரண விஷயம் இது. எவ்வளோ கடுமையான வார்த்தை அது. இந்த வார்த்தையை சொன்னால்தான் சில நேரங்களில் அரசுக்கு கூட மண்டையில் தைக்கும். அதை சொல்லி நான் மேட்டருக்கு வந்துடுறேன். பாண்டிச்சேரியில் ஒரு 7-8 மாதத்துக்கு முந்தி, பாண்டிச்சேரி இப்போ இருக்கிற முதல்வர் கிடையாது, அப்போ இருந்த முதல்வர், பாண்டிச்சேரியில் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினாங்க. கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம். என்ன போராட்டம்? அங்கே முதல்வருக்கு மனு நிறைய கொடுத்துருக்காங்க, அவன் கண்டுக்கவே இல்லை. எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன எல்லாரும் ஒன்று கூடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ஒரு 10 கழுதையை பற்றிட்டு வந்து மனு அது வாயில் ஒன்று இப்படி கொடுக்கான் அப்படின்னு. என்ன, இந்த கழுதையிட்ட கொடுக்குறதும் சரி, முதல்வர்கிட்ட கொடுக்குறதும் சரின்னா போலீஸுக்காரன் மொத்தமாக அடிச்சு பிரித்து எறிஞ்சிட்டான். கோவம் வந்துருச்சு. கழுதைகிறியா என்ன? அப்போ இப்படி சொன்னாத்தான் மண்டையில் ஏறும், இல்லைனா கவர்மெண்ட் கூட கண்டுக்காது. சில விஷயங்களை உச்சகட்டம் எல்லாத்துக்கும் கிடையாது, யாருக்கு இந்த ரோஷம் சொன்னால்தான் ஏறும். அது போல சொல்லப்படும். திருமறை குர்ஆன் அப்படி சொல்லுது. அமல் செய்யாவிட்ட நபி வழி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குறைந்தது பாஸ் மார்க்காக எடுக்கணும்ல, சாதாரண விஷயமா அது. ஆக நபி வழி நம்பளி என்பது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நபி வழிப்படி நடக்கிறோமா, கேட்டதை செயல்படுத்துகிறோமா, இதை மக்கள் மத்தியில் நாம் பிறருக்கு சொல்கிறோமா, பல விஷயங்களை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யாசில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் தல்ல தலால முபீனா. முஃமினாக இருக்கக்கூடிய எந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அவன் தூதரும் இதுதான் இதற்கு தீர்வு என்று சொன்ன பிறகு, இதுதான் இதற்கு தீர்வு என்று சொன்ன பிறகு இவர்கள் சுயமாக வேறு தீர்வை தேடினார்கள் என்றால் இவர்கள் வழிகட்டு விட்டார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். வழிகட்டு விட்டார்கள் என்கிறது சாதாரண விஷயமா? அது முஸ்லிம்களுடைய விபரீதம் தெரியவில்லை. அதனால தான் இமாம்கள் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இமாம்கள், அவுலியாக்கள், இந்த மாதிரி மதுஹபுகள் என்று ஏன் அப்படி சொல்றான்? இது ஒரு வழிகேடு. இமாம் ஷாஃபி இமாமை பின்பற்றுவது வழிகேடு, தெரியல. ஹனஃபி இமாமை பின்பற்றினால் வழிகேடு, தெரியல. ஏன்? அல்லாஹ் ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன். இந்த ஹஜ் பெருநாள் வந்துச்சுல்ல, அந்த ஹஜ் பெருநாள் தான் அந்த சிந்தனை எனக்கு யாவத்துக்கு வருது. ஹனஃபி மதுஹபு, அதை சொல்லிட்டு மேட்டருக்கு வந்துடுறேன். எல்லாம் ஃபுல்லாக மதுஹபில் பேச முடியாது, ஒரு மேட்டரை மட்டும் நான் சொல்கிறேன். ஹனஃபி மதுஹபு. ஹனஃபி மதுஹப்னா என்ன? ஹனஃபி ஷாஃபிலாம் பெரும்பாலும் மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹப்னா குறிப்பிட்ட ஆலிம்சாக்கள் தான் சொல்லுவாங்க. புதுசாக ஒரு இஸ்லாத்தில் வர்றாருன்னு வைங்க, ஒரு ஆள் வர்றாரு, கோயம்புத்தூரில் ஒரு ஆள் வந்தார். அப்போ அங்கே ஒரு பையன் இஸ்லாத்துக்கு வந்தவுடனே அங்கே உள்ள சுன்னத் ஜமாத் ஹஜ்ரட்ட போய், நான் இஸ்லாத்தில் வந்துட்டேங்க, எப்படி தொழணும்னு கேட்டார். எப்படி தொழணும்? அந்த ஹஜ்ரத்து, நீ ஷாஃபியா ஹனபியா அப்படின்னா, அப்படி நான் புதுசாக இஸ்லாத்தில் வந்திருக்கேன் அந்த பையன், அப்படின்னா நீ அத்தானு கூப்பிடுயா வாப்பானு கூப்பிடுயா? நான் டேடின்னு கூப்பிடுவேன். அஜத்தை முழிக்காரு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்தாங்க அந்த பையங்க, கூட்டு வந்தாங்க. சட்டத்தை கேட்கக்கூடிய எவ்வளோ கேலி குத்தாவது பாருங்க. அப்படி இஸ்லாத்தில் இப்படியா ஒரு கொஸ்டின் வரும், ஷாஃபியா ஹனபியான கொஸ்டின் வருமா? எங்கேயாவது வருமா? முஸ்லீமா? இந்த குர்ஆன்ல எப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி இருக்கு சொல்லுவாங்களே. இதெல்லாம் இவங்களாக சொல்வது. சில சட்டங்கள் எழுதி வச்சிருமா பாருங்க. இவங்களுடைய எதிர்வாதங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லி மாளாது, மணிக்கணக்கில் பேசலாம். சில வாதங்கள் வச்சாங்கன்னு வைங்களேன், குர்ஆனின் அடிப்படையில் வாத வைக்கலாம், ஹதீஸ் அடிப்படையில் வாத வைக்கலாம், என்னத்தையாவது சொல்றது. ஒரு பெரிய ஆலிம்சா சொன்னார், நடந்த ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த தௌஹீத் ஜமாத் இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இந்த தௌஹீத் ஜமாத்கார பயிலும் இருக்காங்களே, அப்போ நம்ம நஜாத்கார பயிலுவோம்பாங்க. இந்த ஏன் விரல அசைக்கிறாங்க தெரியுமா? புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தானம்மா. இஸ்லாத்தில் வந்து தொழுதுகிட்டு இருந்திருக்கான். வலது பக்கம் ஷாஃபி, இடது பக்கம் ஹனஃபி. ஷாஃபிகள் என்ன செய்வாங்க? விரல நீட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பாப்பான்னு கூப்பிட்ற குரூப்பு. ஷாஃபிகள் விரல நீட்டிகிட்டே இருப்பான். ஹனஃபிகள் அத்தான்னு கூப்பிட்ற குரூப்பு இப்படி போட்டுருவான்.
மூசா இஸ்லாத்தை தான் பார்த்துருக்கான். வலது பக்கம் ஷாஃபி, இடது பக்கம் ஹனஃபி. வலது பக்கம் ஷாஃபியை பார்த்து நீட்டிருக்கான், இடது பக்கம் ஹனஃபி பார்த்து இப்படியே வந்து இப்படி தான் இவன் செஞ்சான். விளக்கம் கூமுட்ட பயிலுவாங்கிற. நீ செய்வதற்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். இப்படியே அவன் செஞ்சிருப்பான். அப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? அவன் சொல்வதே அவனுக்கு எதிரானது. அப்போ இந்த ஷாஃபி ஹனஃபி இருக்கனால வச்சுக்காரு. இந்த ஷாஃபி ஹனஃபி இல்லாட்டி இல்லை. அது மட்டுமல்ல, இந்த குழப்பம் அந்த புதுசாக இஸ்லாத்தை வந்தவனுக்கு தக்பீர் எட்டுமொழியே வந்திருக்குமே. ஏன் ஷாஃபியில் தக்பீர் இப்படி கட்டுவாங்க வயத்துக்கு மேலே, ஹனஃபியில் தக்பீர் தொப்புளுக்கல பார்த்துருக்கீங்களா? ஷாஃபியை பார்த்து இப்படி இப்படி செஞ்சான். நான் கேட்டேன், அதிக பிரசங்கி பேசுகிறேன். நீ சொன்ன முட்டாள்தானையா? இது எப்படி அதிக பிரசங்கி? எதுக்கு சொல்கிறேன்? நபி வழியை விட்டு கண்டனம் செய்தால் அது ஒரு கிண்டலுக்குரியதுங்க, காமெடி. நீங்கள் நினைக்கலாம் காமெடி பண்ணுறாங்க. காமெடியை காமெடி தான் பண்ண முடியும், சீரியஸாக தான் சீரியஸாக எடுக்க முடியும். கிண்டலுக்குரியது இது. இந்த ஹஜ் பெருநாள் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மதுஹபில் ஒரு சட்டம் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ஒரு சட்டம் கிண்டலுக்குரியது மட்டுமல்ல, எப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கிறுக்க கூட சொல்ல மாட்டான். இந்த மதுஹபில் தூக்கிட்டு ஆடுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நபி வழி கூட நடக்காமல் இருந்துடலாம், கண்ட வழி நடந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு நபி வழியில் ஒன்று நீங்கள் விட்டுட்டியே, ஒரு நபி வழி செய்யாமல் போயிட்டியே, அது பெரிய குற்றம் கிடையாது. வேற எவனையே பின்பற்றினா பயங்கர குற்றம். அது நபிய வழியே ஒன்று விட்டால் கூட குற்றம் கிடையாது. எவனோ ஒருவன் சொல்லை கேட்டு விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது ஏன்னு சொன்னால், அந்த மேட்டர் இப்போ சொன்ன இதையும் சொல்லிக்கிறேன். அதாவது உலகத்தில் எத்தனை வகையான குற்றங்கள் இருக்கின்றன. நாட்டு சட்டத்தை வச்சுக்குவோம், பல வகையான குற்றம். அதில் ஒரு குற்றம் இந்த கள்ள ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கள்ள ட்ரெயின்லனா, ட்ரெயின்லாம் கள்ள ட்ரெயின் கிடையாது. கள்ளத்தனமாக டிக்கெட் எடுக்காமல் போகிறான்ல, அதுக்கு பிறகு கள்ள ட்ரெயினில் போகிறதும்பாங்க. அந்த டிக்கெட் எடுக்காமல் அந்த கள்ளத்தனமாக ட்ரெயினில் போனால் அதுக்கு என்ன தண்டனை? பெரிய தண்டனைலாம் கிடையாது. ஒரு 500 ரூபா ஃபைன் மிஞ்சி போனான், இல்லாட்ட ஒரு நாள் பிடிச்சி உள்ளே ஓடுவான். இதுதான் அதுக்கு தண்டனை. ஆபத்தான தண்டனை. கள்ள ட்ரெயினில் போனான், கள்ள நோட் அடித்தா, கள்ள ட்ரெயின் வேறு, ஒருத்தன் கள்ள நோட் அடிக்கிறான், சாதாரண குற்றமா அது? உலகத்தில் எந்த நாட்டில் இந்த மாதிரி கள்ளத்தனமாக பணம் அடித்தால் அந்த நாடு பயங்கரமான தண்டனை கொடுக்கும். தேச துரோகம் அது. ஏன் தேச துரோகம்? 2 வகையில். ஒன்று, பொருளாதாரம் சீர்கட்டு நாசமாகிவிடும். இன்னொன்று, எவனோ ஒருவன் கவர்னராக பார்க்குறான்னு அர்த்தம். ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் தானே சைன் பண்ணதுக்கு. எவனோ ஒருவன் கவர்னராக பார்க்க அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். கள்ள கவர்னர் வேலை பார்த்துருக்கான் எவனோ. அதனால தான் கவர்மெண்ட் கடுமையாக கோபம் வருது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் நாசமாகிவிடும். அதுபோல ஒரு நன்மையை செய்யாமல் இருந்தால் கூட குற்றம் கிடையாது. நபியின் பெயரால் ஒருவன் ஒன்றை சொல்லிவிட்டால், எவனோ ஒருவன் கள்ள நபி அதை பின்பற்றணுங்கிறாங்கல்ல, அவன் எவ்வளோ முட்டாள்தனன்னு சொல்லிட்டு நபி வழி எவ்வளோ அவசியம் நண்டாவது சொல்லுவோம். அந்த ஆள் ஆலிம் சாஹிப் போயிட்டு வந்துட்டாரா, இவர் ஹஜ்ஜு பெருநாள் தொலை வைக்கலாமா? அதான் கொஸ்டின். நோம்பெருநாள் இல்லை, ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை நடத்தலாமா? நடத்தலாமே. அவங்களே கேள்வி, அவங்களே பதில், கேள்வியும் பதிலும் அவங்களே ஆன்சர் கொடுக்குறான். ஹஜ்ஜு பெருநாள் தொலை வைக்கலாமா? வைக்கலாமே. எப்படி சொல்றீங்க? என்னத்தை இருந்தாலும் அவர் மனுஷன் தானே. பதில், என்னத்தை இருந்தாலும் அவர் மனுஷன் தான், அதனால தொலை வைக்கலாம். ஓகே. ஹஜ் பெருநாள் தொலை வைக்கிறார் யாரு? ஆட்டுக்கு பிறந்த அந்த அஜர்த்து. தொலை வச்சு முடிச்ச உடனே அவரை குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி? என்னத்தை இருந்தாலும் ஆட்டுக்கு பிறந்தவர் தானே. விளக்கம். இதை பார்த்துட்டு எப்படிதான் மதேபரமா சரின்னு. இதை முதல்ல நம்மளுக்கு சங்கரமந்தல ஓதும் பொழுது எவ்வளோ கூமுட்டத்தனமாக எழுதியிருக்கான், எவ்வளோ இதை எப்படி சரிங்கிறாங்க, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. அந்த கதையை சொன்னால் தனியாக ஒதுக்கணும். கொஞ்ச நெஞ்ச கதை கிடையாது. இந்த திருட்டு கதை ஒன்று இருக்கு, அதையும் சொல்லிக்கிறேன். 2 பேர் திருட போகிறாங்க, களவாண்ட போகிறாங்க. திருட போய்கிட்டு, அதுவும் ஹனஃபி மதஹப் சட்டத்தில் இருக்கு. திருட போயிட்டு ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு ஓட்டை போடுறான். ஓட்டைன்னா இந்த காலம் ஓட்டை இல்லை, ஜன்னலை பிடிங்கி வெளியே எடுக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஜன்னல் பிடிங்கி எடுத்துட்டா ஓட்டை ஆயிருமில்ல.
ஒருத்தன் உள்ளே போகிறான், ஒருத்தன் வெளியே நிற்கிறான். உள்ளே போய் அந்த வீட்டில் உள்ள ஜாமான பிரித்து டிவி பணம் பீரை எல்லாத்தையும் அந்த ஓட்ட வழியாக வெளியே தூக்கி போடுறான். வெளியே நின்றவன் அவளையும் தூக்கிட்டு போகிறான். இந்த 2 பேர்களில் யார் திருடர்கள்? ஒரு கொஸ்டின். 2 பேருமே இல்லை. பதில் ஏன்? வெளியே நின்று எடுத்துகிட்டு போனான்ல, அவன் உள்ளே போல இல்லை. அப்போ உள்ளவன் அவன் வெளியே வரும்போது சும்மா தானே வந்தான். இப்படி எழுதி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ரசனைக்காக இப்படி நிறுத்தி சொல்கிறேன், சீரியஸாக எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி கண்ட குப்பையை பின்பற்றணுமாங்கிற. இந்த மாதிரி நபி வழியை காட்டினாலும் அதற்கு ஆதாரம் காட்டணும். ஒரு மதுஹபில் வருது நபி வழியில் இப்படி இருக்குன்னு, ஆதாரம் இதில் இருக்குன்னு காட்டணும், சும்மா சொல்ல முடியாது. பச்சையாக நபி வழி இல்லாத கூமுட்டத்தனமானது, முட்டாள் அயோக்கியத்தனமானது. ஒரு அஜர் தூட்டில் இப்படி கலவாண்ட அஜர் ஒத்துக்குவார், அரைமது எப்படி ஓகே கலவாண்ட ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டான். மதபதி குப்பையில் தூக்கி போட்டுருவான். என்ன விலகணும்னு சொன்னால், நபி வழியை பின்பற்றுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நபியை பின்பற்ற வேணும்னு குரானில் இருக்குல்ல, அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல. இந்த மேட்டருக்கு ஆரம்ப காலத்தில் பல வகையான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்களை அழைத்து, மாற்று மதத்தவர்களை அழைத்து, நம்மளாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். உங்கள் வழிப்படி நீங்கள் நடந்துக்குங்க, எங்கள் வழிப்படி நாங்கள் நடந்துக்கிறோம். நம்மளுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவங்களும் ஓகேன்ட்டாங்க. 2 மக்களும் உட்காந்துருக்காங்க, முஸ்லீம் பெருமக்களும் மாற்று மத நண்பர்களும் மொத்தமாக உட்காந்துருக்காங்க, அபூஜஹல் உள்பட. அபூஜஹலுக்கான அவங்களே மக்கத்தில் உள்ளவங்க உட்காந்து எழுதும் பொழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு யார் எழுதுறா? அலி எழுதுறாங்க. ரசூல்லா சொல்ல அலி எழுதுறாங்க. ரசூல்லாக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. ஆனால் எவ்வளோ எழுத தெரிந்தாலும் படிக்க தெரிந்தாலும் அவர்கள் சொல்லித்தான் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய படிப்புக்கு, படிப்பிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா மார்க்கம். ஒரு பெரிய கடிகாரராக இருக்கார், ரொம்ப படிப்பாளி, பெரிய லாயர், பாரட்லா படிச்சிருக்காரு. பாரட்லா லண்டனில் போய் பாரட்லா வந்தாருன்னு சொன்னால் ஜட்ஜி எங்கே நிற்பான். பாரட்லா வரணும் ஜட்ஜிக்கே பயமாக இருக்கும், அப்பேற்பட்ட படிப்பு. அதனால் லோகர் தொழுகிறது எப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ரசூலா என்ன சொன்னாங்கன்னா பார்க்கணும். ஏன்னா மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய வஹி, அறிவிப்பு, இது படித்து ஆய்ந்து வர வேண்டிய விஷயம் இல்லை, அல்லாஹுடைய கட்டளைகள் அது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்கிறாங்க அலிட்ட. அப்போ அலி என்ன செய்கிறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. ஒப்பந்தத்தை பொது ஒப்பந்தம். மன்னஸல மினஸ் ஸமாயிமான், வானங்களில் இருந்து பூமிக்கு மழையை இறக்குபவன் யார் என்று நபி அவரிடத்தில் கேட்டுப்பார். உறுதியாக அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். நம்மள மாதிரி யோசிக்க கூட மாட்டாங்க, உறுதியாக அல்லாஹ் அப்படிம்பாங்க. மழையை தர்றது யாரு? அல்லான்னு மக்கத்துக்கு ஆபிர் சொன்னான். நம்மளால என்ன செய்யலாம்? மழையை நாகூர் ஆண்டவர் தர்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அருள் மழை பொழிய வேண்டுமையா, அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா பாட்டு கேட்டுக்கிட்டுங்களா? டியூனில் சொன்னாதான் விளங்கும். அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதுமையா. யாரு? நீர் எங்கே 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 நாகூர் மீரான். நாகூர் மீரான் கேட்குறா மழைய. அதை இஸ்லாமிய பாட்டுல சுற்றிட்டாரு. இது அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, நாகூர் மீரான்னு கேட்குறான். மக்கத்து காபீர் சொல்கிறான், வலையின் சால்த்தம் மன்னஸல மினஸ் ஸமாயிமான், வானங்கள் இருந்து பூமிக்கு மழையை தருபவர் யார்? வானத்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பவன். மலக்குத்த சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியும் தனது கண்ட்ரோலில், தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தான். அதில் என்ன சந்தேகம் என்பது போல கேட்பார்கள். என்ன கொஸ்டின்ங்கிற மாதிரி. அல்லாஹ் என்றெல்லாம் அல்லாஹை நம்பியவர்கள், அல்லாஹை அவர்கள் மறுக்கவில்லை. பாருங்க, இதில் தெரிய எதை மறுக்கிறான்? பிஸ்மில்லா. அதனால அல்லாஹ் ஓகே. என்ன ரஹ்மான் ரஹீம்? ஏன் ரஹ்மான் ரஹீம் மறுத்தான்? ரஹ்மான் ரஹீம் கொண்டு வந்து ரசூல்லா, அதுக்கு முந்தைய அல்லாஹ் வச்சிருக்கான். ரசூல்லா அல்லான்னு கொண்டு வந்துட்டு அல்லாஹ்க்கு பேர் ரஹ்மான் பேர் சொன்னாங்க, ரஹீம்னு பேர் சொன்னாங்க குர்ஆன்ல. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது என்ன?
ரஹ்மான் ரஹீம் நிப்பாட்டுன்ட்டான். யார்? மக்கத்தில் இருந்தாங்க. அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க? ரஹ்மான் ரஹீமை அழிச்சிருன்ட்டாங்க. அழிட்ட ரஹ்மான் ரஹீமை அழிச்சிரு. அலி வந்து யோசிச்சாங்க, எங்கே இருக்குன்னு ரசூல்லா கேட்குறாங்க. ரசூல்லாவே அழிக்கிறாங்க ரஹ்மான் ரஹீமை. பிஸ்மில்லா வாக்கி. அதுக்கு அடுத்தவங்க எழுதுறாங்க, அலி மின் முஹம்மதின் ரசூல் இல்லா. அதுதான் வாசகத்தின் முதல் வார்த்தை. மின் முஹம்மதின் ரசூல் இல்லா, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து உள்ள ஒப்பந்தம்னு எழுத போறாங்க. மின் முகமது ரசூலான என்ன? ரசூலுல்லாவிடம் இருந்து, இறை தூதரிடம் இருந்து அப்படின்னு எழுத போறாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டு. ஏன் நிப்பாட்டணும்? அது என்ன ரசூலுல்லா? ரசூலுல்லான இறை தூதர்னு அர்த்தம். முகம்மதே நீர் இறை தூதரா இல்லையாங்கிறதான பிரச்சனை அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? நீர் இறை தூதரா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அது இறை தூதர் ஒப்பந்தத்தில் போடுறீரு. உண்மை நாங்கள் அப்துல்லாவோட மகன் தான் நம்புகிறோம். நீர் இறை தூதர்லாம் கிடையாது. அதனால மின் முஹம்மது பின் அப்துல்லான்னு போடு, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடு. அது என்ன இறை தூதர்? அவன் சொல்கிறான், லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக. முகம்மதே நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உம்மை பின்பற்றியிருப்போம். புகாரில் இருக்கிற சம்பவம். நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை நாங்கள் பின்பற்றியிருப்போம். இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். அதான் அர்த்தம் இருக்கு. நீர் தான் இறை தூதர் என்றால் உண்மை நாங்கள் ஒத்துக்கொண்டிருப்போம். இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். பிரச்சனை என்ன? நீர் இறை தூதர் இல்லை. அதான் அவன் மறுத்து எது மறுத்தான் பார்த்தீங்களா? இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை அவன்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும். அது என்ன சந்தேகம்? அவன் விளங்கி வச்சிருக்கான். நம்ம மக்கள் விளங்கலாம். எவ்வளோ கொடுமையான ஒரு நிலை பார்த்தீங்களா? எவ்வளோ துரதிருஷ்டவசமானது. அடைய மக்கத்து காவிரி விளங்கி வச்சிருக்கான். என்ன விளங்கி வச்சிருக்கான்? இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். வேற என்ன? முகம்மது இறை தூதர் இல்லை. நம்மால் என்ன? முகம்மது இறை தூதர் தான், அவரை பின்பற்றக்கூடாது, இமாம்களை பின்பற்றணும். எவ்வளோ கொடுமை பாருங்க. 50-50 பாங்கல்ல, பாதி ஏற்றிக்கிட்டு பாதியை மறைக்கிறது. பாதியை ஏற்றிட்டான். எந்த பாதியை? முகம்மது அவர்கள் இறை தூதர் தான் என்பதை ஒத்துக்கொண்டார்கள் எல்லா முஸ்லிம் மக்களும். அது யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்களே. அதை எல்லா பள்ளிவாசலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றானே. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிறானே. ஒத்துக்கொண்டால் என்ன செய்யணும்? பின்பற்று. மக்கத்து காவிர்கள் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் முகமது இறை தூதர் இல்லை என்று மறுத்தார்கள். அதனால காஃபிர். இன்றைய முஸ்லீம்கள், முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க முகமது இறை தூதர் தான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவரை பின்பற்றவில்லை. எவ்வளவு துர்பாக்கிய நிலை. அஃபத்துமினூன பிபஅலில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅலி. குர்ஆனில் உள்ளதில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா காஃபிர்களே அப்படின்னு குர்ஆனில் இருக்க. மறுப்பது என்பது சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தால் முஸ்லீம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஒருத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை மறுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை. அது ஏன்? ஷைத்தானை மறக்கிறான் ஒருத்தன். எனக்கு ஷைத்தான் ஒருத்தன் நான் நம்பலை, முஸ்லீமே இல்லை. நான் வச்சுக்கோங்க. முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நம்பல, முஸ்லீம் தான். நான் பார்த்தீர்களா? ஷைத்தானை நம்புறா முஸ்லீமா? முஹையீத்தீன் நம்ப உண்மைதான் அது. அடே ஷைத்தான் இருக்கான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஹையீத்தீனை பத்தி குர்ஆன்ல இல்லை, முஹையீத்தீனை பத்தி ஹதீஸ் இல்லை. ஷாஃபி இமாமை நான் நம்பல. இப்போ என்னன்னு? ஹனஃபி இமாமை நான் நம்ப மாட்டேன். நான் என்ன காஃபிரா? சொல்லுங்க, ஆதாரங்கள் காட்ட சொல்லுங்க. ஷைத்தான் இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீம் இல்லை. காரணம், ஷைத்தான் உண்டு, அவன் அல்லாஹ்வுடைய விரோதி என்று குர்ஆன்ல இருக்கு. சிலரை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தாலும் முஸ்லீம் இல்லை. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிதஅத் பற்றி நான் சொன்னேன்ல, இஸ்லாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சொல் விடுபட்டாலும் பரவாயில்லை, எவனுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மை யகுல் அலைய மால மக்குல் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒருவன் சொன்னால் அவன் தங்குமிடம் நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகம்னா என்ன சாதாரண விஷயமா? நரகத்தை சொல்லும் பொழுது நிறைய பேர் கதை மாதிரி கேட்குறீங்க. அதுதான் என்னுடைய பயங்கரம். தெரியல. நரகங்கிறோம்லங்க, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு நமக்கு.
நரகத்தின் கொடூரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உலக விஷயத்தில் ஆசைப்படுகிறோம். உலக விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அதில் 10% கவனத்தை செலுத்தினால் போதுமானது. உன் பிள்ளையெல்லாம் படித்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீல்ல, அப்படி நினைக்காத ஆளே கிடையாது. எல்கேஜில இருந்து அவன் படித்து வேலை பார்த்து சம்பளம் கொண்ட வரைக்கும் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காத பெற்றோர்கள் இல்லை. அதுல 10% மறுமையில் வெற்றி அடைந்து யாராவது நினைக்கமா? அது சாதாரண விஷயமா? அது அடே புள்ள படிக்கல, முன்னேறல, பிரச்சனை இல்லைன்னு என்னென்ன இல்லை படிக்காட்டி படிக்கணும், படிக்கிறது நல்லது, அது வேறு சமாச்சாரம். படிக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் இல்லை, மார்க்கத்தில் ஒரு கரெக்டாக இருக்கான், ஓகே, அதோட சேர்த்து படிப்பும் வேணும்னு நினைக்கலாம். படிப்பை விட மார்க்கம் லேசாக தெரியுதா இல்லையா? நம்மளுக்கு படிப்பில் எவ்வளோ அக்கறை செலுத்துகிறோமோ தன்னுடைய பிள்ளைகள் மீது, மார்க்கத்தில் அப்படி யாரும் அக்கறை செலுத்துறோமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவரவர் பிள்ளைகளுக்காக இங்கே துவா செஞ்சுருப்பீங்க நிறைய பேர். என்ன துவா செய்வீங்க? எல்லாருமே செய்வோம். பிள்ளைகளுக்கு என்ன துவா? யாரெல்லாம் என் பையன் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், 100க்கு 100 ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், இன்ஜினியர், ஓகே. இது மட்டும் துவாவா? யாராவது தன் பிள்ளை யாரெல்லாம் என் பிள்ளை தொழ வேண்டும் என்று துவா செய்யறோமா? செய்ய மாட்டோம். அது இருக்க ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத், யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் தொழும்படி ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார். அப்படின்னு வருது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் தொழும்படி ஆக்குவாயாக. இந்த துஆ மட்டும் வருதா? யாராவது கேட்டிருக்கமா? அப்படி துஆ மட்டும் வராது. ஒரு நபி அப்படி துஆ செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னையும் என் பிள்ளைகளையும் தொழும்படி ஆக்குவாயாக. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ மறுமையினுடைய 10% கூட மறுமையுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை. ஏற்கனவே சகோதரர் சொன்னார, இந்த ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அது என்னமோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னத்தையே சொல்கிறான்னு நினச்சிட்டே. என்ன அர்த்தம் அதுக்கு? ஜும்மா தினத்தன்று யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை என்று நபிகள் பெருமானார் சொன்னார்கள். அடுத்து வந்தால் மாடு, ஆடு, கோழி, கோழி முட்டை. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ கோழி முட்டையை குர்பானி கொடுக்கலாம் கேட்கக்கூடாது. ஒரு அவிச்ச முட்டை எடுத்து அக்பருங்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்லாங்கிற சொல்லலாம். குர்பானின்னு சொன்னால் அறுக்கிறதுன்னு அர்த்தமும் கிடையாது. அது முதல்ல விளங்கிக்கணும். குர்பான் கொடுக்குறாங்கல்ல, அறுக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. குர்பானின்னு சொன்னால் இறைவனை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய அமல், அவ்வளோதான். குர்பான் நிறைய பேர் ஆடு அறுக்கிறேன்னு நினைச்சிட்டு, அப்படி கிடையாது. இறைவனை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய அமல் எல்லாமே, தியாகம் எல்லாமே குர்பான் தான். என்னென்ன தியாகங்கள் இருக்கு அல்லாஹ்வுக்காக கொடுக்குறோமோ அத்தனை குர்பான். குர்பான்னா இறைவனின் நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படி விளங்கிடுங்க. அப்போ ஒரு ஒட்டகையை குர்பானி கொடுக்கும் நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் இந்த ஒட்டகை குர்பானி கொடுக்கும் நன்மை அடைகிறதுக்கு யாரும் ஜும்மாக்கு போறதில்லை? பெரும்பாலான பள்ளிகள் ஜும்மா பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. கடைசியில் எந்திக்கும் போது பார்த்தா ஒரு 500 பேர் தான். அந்த மாதிரி எங்கே இந்த குர்பானி கொடுக்கும் நன்மையை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளலன்னு அர்த்தம். மனப்பூர்வம் ஒத்துக்கிறதுக்கு உதாரணம் சொல்லிட்டா, நம்ம பக்கத்தில் மர்க்கஸ் இருக்குல்ல, இந்த மர்க்கஸில் இன்றைக்கி ஒரு எழுதி போட்டுருவோம், இங்கே அறிவிச்சிருவோம், வர்ற ஜும்மாக்கு யார் முதல்ல வர்றாங்களோ மர்க்கஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் உண்டு. வாங்கி ஒரு 100 ஒட்டகை கட்டியாச்சுன்னு வச்சுக்கோமே. சும்மா சொன்னால் நம்ப மாட்டாங்க. 100 ஒட்டகை கட்டியிருக்கு, வர்ற ஜும்மாக்கு யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒட்டகம் உண்டு அப்படி எழுதி போட்டால் இப்போயே நேரம் போயிடுவோம்ல. என்ன குர்பானி ஒரு ஒட்டகையில் 1 லட்ச ரூபாயில் ஒரு ஒட்டகை போக மாட்டோமா? அப்போ ஏன் இப்போ போகல? மறுமையின் மீது நம்பிக்கை குறைவுன்னு அர்த்தம். அதான் காரணம். மறுமையில் ஒரு ஒட்டகை கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஒட்டகை என்பது சற்றார குறைந்தது 1 லட்சம், 65-70 ரூபா. நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகுது. 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் நம்மளுக்கு வேகம் வருகிறது, செய்கிறோம். மறுமையில் அந்த அளவுக்கு பின்தங்கி நாம் இருக்கிறோம். மறுமையினுடைய நன்மைகளாக இருந்தாலும் சரி, மறுமையின் கொடூரத்தை பற்றிய பயம் நம்மள்கிட்ட இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அதை நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை சொல்லிட்டு மற்ற மேட்டுக்கு வர்றேன். மறுமையினுடைய, அதாவது சொர்க்கத்தினுடைய உயர்வு, நரகத்தினுடைய கொடூரம், அதுக்கு மட்டும் 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சகோதரோட சொன்னார் அந்த வயசு. மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா. மறுமை சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் எவ்வளோ வரும்?
ஒரு சாட்டையை சுற்றி வைக்கிறாங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சிடலாம், அதுக்கு மேலே வராது. ஒரு சாட்டையை சுருக்கி வச்சா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சிடலாம். அப்போ சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படி வச்சுக்கிடுங்க. இந்த உலகத்தை விட சிறந்தது அப்படின்னா உலகம் என்ன ரேட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 10 சென்ட் 20 சென்ட் மெட்ராஸில் இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரம். 10 சென்ட் போதும். 100 ஏக்கர் இருந்தால் ஒரு ஆளுக்கு மெட்ராஸில் மெயினில் 1000 ஏக்கர் இருந்தால் சொல்லி மாட்டாது. மொத்த உலகம் ஒருத்தனுக்கு சொத்தா இருக்குமா? அது என்ன ரேட்? அது சொல்ல முடியுமா? மொத்த பூமி இருக்குல்லங்க, என்னோட ரேட் என்ன? அதை விட சிறந்தது மறுமையில் உள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நம்பிக்கை இருக்கா? ஹதீஸ்ல இருக்க. உலகத்திலேயே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உலகத்தில் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு சென்ட் என்ன விலை? இங்கே ஒரு சென்ட் 10 லட்ச ரூபா இருக்கும், கூட இருக்கும். 10-20 லட்ச ரூபா இருக்கும். இதே மீனாக இருந்தால் 50 லட்ச ரூபா. பாம்பையில் ஒரு சென்ட் எவ்வளோ? 2 கோடி ரூபா. கல்கத்தாவில் 3 கோடி. சிங்கப்பூரில் 3 கோடி வெள்ளி. நான் வச்சுக்கோங்க, ஒரு மாதத்தினுடைய வாடகை 30 லட்ச ரூபாங்கிறான். சிங்கப்பூர் மலேசியாவில் நம்ம நாட்டு பணத்துக்கு 30 லட்ச ரூபா வாடகை ஒரு ரூமுக்கு. இந்த உலகத்தில் உள்ள வித்தியாசம். அதில் வேறு சில கிறுக்கு போயிடுவோம். சந்திரமண்டலத்தில் இடம் வாங்கியிருக்காங்க. சந்திரமண்டலத்தில் கிறுக்க இந்த அமெரிக்காவிலேருந்து வருது செய்தி. அவருக்கு சந்திரமண்டலம் 1.5 ஏக்கர். என்ன எனக்கு 50 ஏக்கர் இருக்குது சந்திரமண்டலத்தில் சொன்னா என்னங்க? எனக்கு அப்போ இடம் லூஸ். அதாவது பெருமை. அந்த இடம் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பெரும் மனுஷனுக்கு வருது. சாத்தியமாது? இந்த அளவுக்கு இடத்தின் மீது கிறுக்கு பிடிச்ச அலைகிறானே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு போதும் உனக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு அமலுக்கா? ஒவ்வொரு அமலுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு யோசிச்சு பாருங்க. இது சொர்க்கத்தை ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. நரகம், நரக விஷயத்தை எடுத்துக்கோமா, அதை நான் சொல்லிடுறேன். நரகத்தின் கடுமையை கொடூரத்தை எப்படி புரிந்து கொள்வது? பல வசனங்கள் குர்ஆன்ல இருக்குங்க. எத்தனையோ வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு நரகத்தை பற்றி. அதுல ஒரு வசனம், யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பி பனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்து அல்லதி துவீஹி ஓம் ஃபில் ஜமீஅன் சுப்ப யுன்ஜிஹி கல்லா இன்னஹா லல்லாஹ் நஸாஅத்துல் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா. அந்த வசனத்தை பார்த்தாலே அதை விட பயங்கரமா டேஞ்சரா வேற வார்த்தை கிடையாது. அப்படி இருக்கும். கடுமையான வார்த்தை. மனிதனுடைய எச்சரிக்கைக்கு பயந்து சாவோம்ல. அரசு எச்சரிக்கை பண்ணுது, கண்டவுடன் சுட உத்தரவு. வீட்டை விட்டு வெளியே வருவோமா? கண்டவுடன் சுட உத்தரவுனா வெளியே வருவோமாங்க? வீட்டில் இருந்து ஜன்னல் வெளியே எட்டி பார்ப்பீங்களா? கண்டவுடன் சுட உத்தரவுனா மனுஷன் நம்ம கையில் அதே எஃபெக்ட் நம்ம எதிர்த்து நிற்கலாம். மனிதனுக்கு பயந்து சாவுறோம். ரப்புல் ஆலமீன் சொல்றான். சாதாரண விஷயமா நரகங்கிறது. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி. இதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பின் மீது நீங்கள் அக்கறை செலுத்துகிறீர்களோ அதை விட பல மடங்கு மறுமையின் மீது அக்கறை செலுத்துவீர்கள். நம்மள்ட்ட இல்லை. அதான் பிள்ளைகள் சலாம் சொல்லணும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வணக்க வழிபாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிற்காலத்தில் பிள்ளைகள் நம்மளோட அன்பாக இருப்பதற்கே இஸ்லாம் வேண்டும். சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா பெற்றோரை மறப்பானா? அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவாங்கிற பயம் இருந்தா பெற்றோரை உதாசீனப்படுத்துவானா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளி, பாவம் செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை மறந்தவன், நபி வழியை விட்டவன், கண்டதை பின்பற்றுபவன், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். குற்றவாளிகள் நரகத்தின் கொடூரத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் காட்டுவானாமா? நரகத்தை பாரு. எதுக்கு காட்டுறான்? அந்த பயங்கரத்தை முதல்ல உணர்ந்து பீதி ஆகணுங்கிறதுக்கா. அடிக்கிறதுக்கு முன்னால எப்படி அடி உழும் மிதி உழும் சொல்றது இருக்க, பீதி ஆகும். அது அல்லாஹ் சொல்றான், குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். நரகத்தை பார்த்து விட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை எல்லோரும் யோசிச்சு பாருங்க. மின் அஸாபி யௌமைதின் பி பனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி. யா அல்லாஹ், இந்த நரகத்தில் என்னை போட்டு விடாதே. வேற என்ன? எனக்கு பதிலாக என் மனைவியை போடு என்று சொல்வான், என் பிள்ளையை போடு என்று சொல்வான், என் புருஷனை போடு அப்படியே இருக்க. யா அல்லாஹ், என்ன விட்டு என் புருஷனை தூக்கி உள்ள ஓடு. யா அல்லாஹ், என்ன விட்டு என் பொண்டாடி தூக்கி இப்படி இருக்கு. பொய்யா உண்மையா? அந்த வசனம் நான் கேட்குறேன். இந்த வசனம் நான் ஃபார்முலாவுக்கு சொல்லியிருக்கேன்ல, நடக்காதா?
அடே அல்லாவை மறந்து அவன் தூதரை மறந்து கடந்து அப்படி ஒரு குற்றவாளியாக நாம் இருந்தால் என்ன சொல்வானா? என்னுடைய பிள்ளைகளை நரகத்தில் போட்டுவிடியா அல்லாஹ், என் மனைவியை போட்டுவிடியா அல்லாஹ். சொல்ல போனால் உமம் ஃபில்லலி ஜமீஅன், மொத்த உலகத்தையும் போடு, எல்லாத்தையும் போடு. மொத்த உலகம்னா அப்போ முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவரையும் போடுவான். எனக்கு உலகத்தை போடுகிறானே. சில இடங்கள் சிரிக்கிறோம், சில நேரங்களில் சிரிக்கிறதா அழுகுறதான்னு சொல்ல முடியாது. துன்பமும் இன்பமும் சேர்ந்து சில நேரங்களில் வரும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். துன்பமும் இன்பம், அதாவது மகிழ்ச்சியும் கவலையும் ஒரு சிரிக்கிறதா அழுகுறதாங்கிறது, சிரித்து கொண்டே அழுகின்றேங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது நடந்த சம்பவம் ஒன்று. டிசம்பர் 6 ஃபஸ்ட்டு முதல்ல நடந்த நேரம் 7ஆம் தேதி நினைக்கிறேன், மறுநாள் எங்கே பார்த்தாலும் பெரிய பிரச்சனை. பல இடங்களில் முஸ்லீம்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள். மேலப்பாளையத்திலையும் எங்களையும் ஏற்றுறேன், மேலப்பாளையத்தில் வேனில், போலீஸ் வேனில், மேலப்பாளையத்தில் எல்லாத்தையும் ஏற்றி அள்ளிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க. அப்போ எங்களோட ஒரு 65-70 வயசு இருக்கும் அப்போ அவருக்கு. இப்போ அவர் இருந்தார்னா 90-95 இருக்கும் வயசு அவருக்கு. அந்த மாதிரி வயசாளி ஒரு 65-70 வயசு இருக்கும். அவர் எங்களோட வேனில் ஏறுறாரு, போலீஸ் வேனில். சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வகையில். என்ன இவ்வளோ வயசுலேயும் பள்ளிவாசலுக்காக அல்லாவுக்காக பரவாயில்ல, ஜெயிலில் ஏற்றின பரம் வர்றாரு. வீட்டுக்குள்ளே போய் இருக்க ஆள் வெளியே வர்றாருனா எல்லாத்தையும் அள்ளிட்டு போகும்போது யார் வெளியே வருவா? வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு அது கவலை இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வயசாளி வர்றாரு, 65-70 வயசு இருக்குது, மெதுவாக வர்றாரு. வாங்க பெரியவரன்னு உள்ள கூப்பிட்றோம். மேலே வேனில் ஏறும் பொழுதே யா முஹீத்தீன் இதை கேட்க மாட்டீங்களா? இதை அடிச்சுட்டு போகிறத போலீஸ்காரன் யோமரா முஹீத்தீன் அவனையும் கூப்பிடல. இது மேலே பாயத்தில் நடந்துச்சு. சிரிக்கிறதா அழுகுறதாங்கிறதில்ல. அவர் வந்து நினச்சா சந்தோஷம். முஹீத்தீனை படுவாது இப்போ அல்லான்னு கேட்க முடியலை பாருங்க. எவ்வளோ துர்பாக்கியனால பாருங்க. ரப்புல் ஆலமீன் சொல்ல அல்லாவுடைய பள்ளிக்காக நீ வர்ற. உதாரணத்துக்கு நான் இப்படி எத்தனை நடக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ நடக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகள் நரகத்தை பார்க்கும் பொழுது என் பிள்ளையை போடு, அண்ணனை போடு, தம்பியை போடுன்னு சொல்லுவாங்களே. உலகத்தில் அப்படி சொல்ல மாட்டோம். உலகத்தில் போலீஸ் ரொம்ப கெடுபடியாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் வந்து சத்தம் போடுறாருன்னு வைங்க போலீஸ்காரங்க. நம்ம இந்த சார் பெண்கள்கிட்ட பேசுகிற அவ்வளோ வச்சுக்கிடாதீங்க, வேண்டாம் நான் வர்றையா, என்ன பெண்களை போய் ரொம்ப மிரட்டுறீங்க சொல்லிடுவோம்ல. என் பிள்ளைய பிடிச்ச பிள்ளையத்தோட நான் வர்றேன் போஸ்ட் ஸ்டேஷனுக்கு, தயாராக அதுக்கு என்ன செஞ்சிருவான் அப்படின்னு போகிறோம். பிள்ளைக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக உலகத்தில் தயார். நம்ம தயாராக இருப்போம். மறுமையில் இருக்க மாட்டோன்னு மட்டும் இல்லையே, அவங்கள போடு என்ன விடுனா. என் பிள்ளைகளை போடு, என் மனைவியை போடு, என் அத்தாவை போடு, அம்மாவை போடு, என்ன விட்டுனா எவ்வளோ கடுமையான கொடூரமான செயலாக இருக்கு. நரகம் எப்படி இருக்கும்? கல்லா, நெவர் அப்படிம்பாங்களே இங்கிலீஷில். ஒருபோதும் இல்லை. நீ செஞ்ச குற்றத்துக்கு ஏற்கனவே உன் மனைவியை போடணும். நீ செஞ்ச குற்றத்துக்கு எதுக்கு உன் புருஷனை போடணும்? நீ செஞ்ச பாவத்துக்கு ஏன் பிள்ளைய போடணும்? நீ செஞ்ச பாவத்துக்கு உன் அத்தாவை ஏன் போடணும்? கல்லா, அப்படி கிடையவே கிடையாது. அவன் நினைக்கிற மாதிரி நடக்காது. கல்லா இன்னஹாலல்லா நஸாஅத்தல் லிஸ்ஸவா, அவனைத்தான் அது விழுங்கும். நரகத்தினுடைய அந்த கொடூரம் அவனுடைய தோலை கரித்து கழட்டி எடுக்கும். பிறகு புதுத்தோல் மாட்டப்படும். அந்த வசனங்களை பார்த்தா பயங்கரமான எச்சரிக்கைங்க. இந்த மாதிரி நரகத்தில் போய் உள்றதுங்கிறது சாதாரண விஷயமா? அட இந்த மாதிரி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது எது? நிறைய விஷயங்களுக்கு சில பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவான், சில பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்க அவ்வளோ எரிச்சல் அல்லாஹ் இருக்கு. அந்த பாவத்தை செய்தது நபியின் பெற்றோராக இருந்தாலும் சரி, நபியின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபியின் உற்றாராக இருந்தாலும். அப்புறம் என்ன அவுலியாக்களுடைய சொந்தம்? அப்புறம் அவுலியாக்கள் காப்பாற்றுறது, அப்புறம் என்ன இமாம்கள் காப்பாற்றுறதுங்கிற. நபியின் பெற்றோராக இருந்தாலும் அந்த நரகத்தில் விழுவார்கள். சில பாவம், அதில் உள்ள பாவம் தான் இணை வைத்தல். அந்த பாவம் தான் இணை வைத்தல். அந்த நரகத்தில் எஃபெக்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த கதி நம்மளுக்கு நடந்தால் என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இந்த ஷிர்க் பிதஅத் பேசணும்னு சொன்னாங்க மெயினா. அந்த நரகத்தின் கொடூரத்தை புரிந்து கொண்டால் அதை புரிய வைக்கணும் முதல்ல மக்கள்கிட்ட. அது இந்த நரகத்தில் போய் விடுறதுங்கிறது எத்தனையோ பாவங்கள் உலகத்தில் இருக்கு. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக் பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இணை வைத்தலை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடாமலே ஒருத்தர் மூத்தா போயிட்டான் வச்சுக்கோமே.
ஒரு சாராயமே குடிகாரனாவே இருக்கான், குடிகாரன், தொடர்ந்து குடி, எப்ப பார்த்தாலும் குடி, அப்படியே வச்சுக்கோங்க. இணை வைக்கலாம், மூத்தா போயிட்டான், சாராயம் குடித்ததற்காக பாவ மன்னிப்பு தேடலை, அப்படி வச்சுக்கோங்க. பாவ மன்னிப்பு தேடலை, ஆனா இணை வைக்கிற. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த பாவ மன்னிப்பு தேடாமலே சாராயம் குடித்தது மன்னிக்க வாய்ப்பு உண்டு, வச்சுக்கோங்க. மன்னிப்பான். அதுக்காக அப்படியா பரவாயில்லையா போயிட வேண்டியது, அவர் குவார்டர் ரைட் வாங்கக்கூடாது. 50-50 தான். மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம். 50-50 இருந்தால் நம்ம உலகத்தில் அப்படி யாரும் செய்ய மாட்டோம். பாதிக்கு பாதினா விளங்குது அவங்களுக்கு. உதாரணமாக இந்த கம்பியில் கரண்ட் வருது, வந்தாலும் வரும், வராட்டல் இல்லை, அப்படி வச்சுக்குவோம். சந்தேகம் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் எதுனாலும் செஞ்சு ஓடுவோம். இந்த செவரில் இந்த கம்பியில் கரண்ட் வர்றதா சொன்னாங்கப்பா, உறுதியாக தெரியலன்னு என்ன செய்விய? தொட்டு பார்ப்பீங்களா? போவீங்களா? சந்தேகம் இருந்தால் செத்து சுண்ணாம போயிடுவோமே. அப்போ சந்தேகம் இருந்தாலே பயம் இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா மன்னிக்காட்டி சரி, அதை மன்னித்தாலும் இணை வைத்தலை மன்னிக்க மாட்டான்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவை மன்னிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பம்மாவை மன்னிக்கல. ஏன் மன்னிக்கல? இணை வைத்தல் தான். இணை வைத்தல்லாம் என்னன்னு சிம்பிளா கடைசியில் விளக்கிறேன். அந்த பயங்கரமானதை மட்டும் முதல்ல சொல்றேன். இணை வைத்தல் தான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐனா அபி, அவ அத்தா இறந்து போனார் வாப்பா, யா ரசூலல்லாஹ் ஐனா அபி, என் தந்தை எங்கே, சொர்க்கமா நரகமான்னு கேட்கிறார் எங்க வாப்பாக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபின்னார், நரகத்தில் தான் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபி கேட்கிறாரு எங்க வாப்பாக்கு சொர்க்கமா நரகமான்னு. ரசூலுல்லாஹ் ஃபின்னார், நரகத்தில். நம்ம அப்படி சொல்ல முடியாது, சொன்னா கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஒரு ஆள் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அத்தா தர்காவிலே தான் படுத்திருப்பார், சந்தனத்தை சொன்னி சாப்பிடுவார், தாயத்தை தான் கட்டுவார், அவர் சொர்க்கமா நரகமா அப்படின்னு கேட்டால் நரகம் தானா? அல்லாஹ் தஆலா இவனுக்கு பெரிய தனி வகி வருது, போயாட்டு போயிடும். நரகம் கோவம் வந்துடும், ஜீர்ணிக்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த செயலை உங்கள் அத்தா செஞ்சாரா அப்பா, ஃபின்னார், நரகத்தில். உடனே அந்த சஹாபி நொந்து போகிறார். நொந்து நொம்பலப்பட்டு எங்கள் அத்தாக்கு நரகமா, அப்படியே நொந்து முகமெல்லாம் அப்படி வாடி போகுது. உடனே ரசூலுல்லாஹ் வாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், அபி அபூக்க ஃபின்னார், எங்கத்தான் உங்கத்தான் நரகம் தான். அப்படியா? அப்போ ஓகே. இது எவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கு பாருங்க. ஏன் அத்தாவே நரகம்? பொதுவாக ரெண்டு பல பேருக்கு நடந்தால் பெருசாக தெரியாது. ஒரு மார்க்கெட்டில் ஒரு பஜாரில் வியாபாரமே இல்லை, உங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன். வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரமே இல்லைங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? பக்கத்து கடைக்கெல்லாம் சரியான வியாபாரம் பண்ண சொல்லி பாருங்க. அப்படியா? எனக்கு மட்டும் வியாபாரம் இல்லையா? ஆடு போய் சார்ந்துடும். பஜாரில் யாருக்குமே வியாபாரம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, யாருக்கு வியாபாரம் இல்லையா? அப்போ ஓகே. அதெல்லாம் என்ன இருக்கு, மனிதனுக்கு மற்றதுலாம் ஓகே. ரசூல் அவருடைய அந்த கவலையை போக்குறதுக்கு உண்மையாக அதுதான், பொய் இல்லையே. அபி அபூக்க ஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அத்தா நரகம்னா சாதாரண விஷயம் அது. உம்மா நரகம்னா ரசூலுல்லாஹ் பெற்ற தாய், உலகத்துக்கே அருள்கொடை நபிகள் பெருமானார், அந்த அருள்கொடையை பெற்றவர் தாய்க்கு நரகம். கற்பனை கேட்டாத விஷயம். ஏன் இப்படி ஒரு விதி அல்லாஹ் வச்சிருக்கான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவான், ஈமானோட உறுதியாக இருந்தா. அதில் மாற்று இல்லையே. நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் ஹவுலுல் கௌசர் தண்ணியை தருவாங்க, முஸ்லீமா இருந்தா, நபி வழி நடந்தா. அவன் அம்மா கொடுக்க முடியாதுண்ணா, கொடுமை இல்லையா? அது துர்பாக்கிய நிலை இல்லையா? இந்த சொர்க்க நரகம்னா என்னமோ ஃபார்மாலிட்டின்னு நினச்சிட்டாங்க. என்னமோ முஹிதீன் வந்தால் காப்பாற்றுவார், போவார், பிடிச்சிடுவார், வச்சுக்குவார். சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லைன்னா நபிமார்களே அங்கே நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய கதி. ஐயுஹும் அக்ரபு எர்ஜூன் ரஹ்மத்தஹு யகாஃபுன அஸாபஹு, தங்களில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று அனைவரும் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது அப்படிங்கிறாங்க. யார் அங்கே? என்ன முஹிதீன், இமாம் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் வேண்டி கிடக்கு. நபி வழி நடந்தியா? குர்ஆன் சொல் நடந்தியா? ஷிர்க் வைக்காம இருந்தியா? அதான் எல்லாம் பார்ப்பான். ஷிர்க்னா என்ன? ஷிர்க்கை விளங்கிக் கொள்ள ஒரு சம்பவம். பல விஷயங்கள் நீங்க ஷிர்க்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிளாக புரிந்து கொள்வதற்கு ஷிர்க்னா ஏன் இதை சொல்றேன்னா, பல சகோதரர்கிட்ட போய் கேட்டு பாருங்க,
ஏங்க இப்படி ஷிர்க் வைக்கிறீங்க? நாங்கள் என்ன தர்காவில் போய் அல்லாஹ்னு சொல்லிட்டோம் முஹித்தீனை? இமாம்களை அவுலியாக்கள் அல்லாஹ்னு சொல்கிறோம். அல்லாஹ்னு சொல்வது மட்டுமல்ல, இணை வைத்தலுடைய சாயல் கூட ஒரு முஸ்லீம் இடத்தை செய்யக்கூடாது. சாயல், ஷிர்க்குடைய சாயல் இருந்தால் போதுமானது. அது பயங்கர விஷமானது. சைனட்டு குப்பியை விட பயங்கரமானது. எப்படின்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமான நேரம், அது விரிவாக அந்த இதை விஷயத்தை பேச முடியாது, சுருக்கமாக விளங்கிடுங்க. ரசூலா மூத்தாயிட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, மதீனா என்ன பாடுபட்டிருக்கும், அல்லோலமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு முதலமைச்சர் இப்படி என்ன பாடுபடுத்துறாங்க, அக்கிரமம் நடக்குது உலகத்தில் பார்க்குறோம். ஒரு நடிகன் செத்தா ஏற்றுக்க முடியுதாங்க? நடிகன் மூத்தா போயிடுறான், ஏற்றுக்கிறானா? ஏற்றுக்க மாட்டான். முஸ்லீம்களே ஏற்றுக்க மாட்டானே. உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு இப்படிக்கு ரஜினி மூசா போஸ்டர்ல கேடு கட்ட போயிடும். தாய் தப்பனுக்கா அண்ணன் நம்பிக்கா உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன் அது அவனுக்கிட்ட உயிரை கொடுக்குற உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு முஸ்லீம் பாய்கள் அப்படி எழுதி போடுறானே. அந்த அளவுக்கு கேட்டுட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மேலே ஹீரோவா அவனை நினைச்சிட்டு பயங்கரமாக நினைச்சிட்டு அவன் மேலே ஒரு பக்தியை வைக்கிறான். உண்மையிலேயே பக்தி வைத்த சஹாபா பெருமக்கள் நபிகள் பெருமானார் மரணித்ததை ஜீர்ணிக்க முடியுமா? மாயைன்னு சொல்லுவாங்கல்ல, மூத்தான மாதிரியே தெரியாது. அதனால சில பேருக்கு அழுகே வராது, அப்படி பேதலிச்சு போய் நிற்பாங்க, தன்னை மறந்து நிற்பாங்க. மாயையாக நின்றார்கள் சஹாபா பெருமக்கள். ஏன்? நபிகள் பெருமானார் மூத்தானது நடக்காத காரியம். மூத்துங்கிறது உமர் அவர்கள் சொன்னது என்ன? முகம்மது அவர்கள் இறந்து விட்டார், ரசூல்லா மூத்தாயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா கொன்னே போடுவார், தலையை வெட்டி போடுவார். உமர் சொன்ன யாராவது வாயை திறப்பாங்களா? உமர் எவ்வளவு வீரன்னு எல்லாருக்கும் தெரியுமே. மூச்சு விடுவாங்களா யாராவது? ரசூல்லா மூத்தாயி கிடக்குறாங்க, பாடி கிடக்குது, மூத் ஆகலன்னு சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. சில சஹாபாக்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்தாலும் கூட உமருடைய சத்தத்துக்கு ஆஃப். யாராவது ரசூல்லா மூத்த வெட்டியே போடுவாங்கிறாரு, வெளியே வாய் திறப்பாங்களா? பாடி கிடக்குத. இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் வெளியூர்ல இருந்து கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தமிட்டார்கள். புகாரில வரக்கூடிய சம்பவம் இது. நெத்தியில் முத்தமிட்டு விட்டு திபத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தன் இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறது. ஷிர்க்குக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவத்தை நான் சொல்றேன், அது நினைவில் வச்சுக்கோங்க. திபத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தது போல மையித்தான பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க. முதல்ல மையத்துன்னு விளங்கு, மௌத் ஆகலன்னு நினைக்காத, மௌத் ஆயாச்சு. இந்த நேரம் முக்கியமான நேரம்ல. பொதுவாக மௌத்து நேரத்தில் தான் சில பேர் கொள்கையை விட்டுருவாங்க. மௌத்து நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கஷ்டம். அத்தாவோ அம்மாவோ உயிருக்கு உயிரான பிள்ளைகளோ மௌத்தாகும் பொழுது எல்லாம் சொல்லி பார்த்தா கோவம் வந்துடும், நமக்கு அஜீர்ணிக்க முடியாது. அதனால சஹாபா ஒருவர் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கை விட ரசூலுல்லாஹ் மேல பாசம் உள்ள ஆள் கிடையாது. அந்த அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இந்த கொள்கை என்பது உறுதி, கொள்கை வேறு. என்ன பாசம் வச்சுட்டு போ, என்ன அன்புனால் வை, அல்லாஹ்வா மற்றவர்களா, இஸ்லாமிய சட்டமா வழக்கமா? சென்டிமெண்ட் கிறுக்கெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. சென்டிமெண்ட் கிறுக்குன்னா தெரியுமா? சென்டிமெண்ட் கிறுக்கு கூட ஒரு வகையில் இணை வைத்தல் தான், ஏன் வச்சுக்கிடுங்க. சென்டிமெண்ட் கிறுக்குன்னா என்ன? சில பேர் வெளியே போகும் பொழுது அத்தாட்டையோ அம்மாவையோ அல்ல மனைவியோ பிள்ளைகளோ யாரையாது, நான் வெளியே போனால் என்னுடைய மூணாவது பொண்ணை பார்த்துட்டு தான் போவேன், அந்த முகத்தை பார்த்துட்டு போனால் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி இருப்பான். சில பேர் மனைவி முகத்தை பார்த்துட்டு போகிறவங்க இருப்பான். சில பேர் ஐயோ அவளை பார்த்தா அவ்வளோதான் உள்ளது. இது எல்லாமே தப்பு. இது ஒரு சென்டிமெண்ட் கிறுக்கு. இவங்களை பார்த்து வெளியே போனால் காரியம் சக்சஸ் ஆகும், இந்த நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை இஸ்லாம் கடுமையாக சாடுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? போட்டோ இருக்குல்லங்க, போட்டோ உருவப்படம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆயிஷா என்னுடைய வீட்டில் வந்து ஒரு திரைச்சிலை நாளுகிறது. அந்த திரைச்சிலையில் ஒரு உருவம் இருந்தது. ஹதக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழித்து வீசினார்கள் நபிகள் பெருமானார். இதை உருவத்தை, அந்த திரைச்சிலையை ஆயிஷா அவர்கள் இரண்டாக கிழித்து தலையணை உரை தைத்தார்கள். அந்த தலையணை உரையில் அந்த உருவம் சிதையாமல் இருந்தது. ஆயிஷா சொல்றாங்க, அந்த சட்டத்தை ஈஸியாக போய் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த தலையணை உரையில் அந்த உருவம் சிதையாமல் தான் இருந்தது. ஒரு அரை போட்டா மாதிரி வச்சுக்கிடுங்க, ரெண்டா கிழிச்சு அப்படி பாதி மேலே பாதி கீழே.
அவன் முகமெல்லாம் தெரியத்தானே செய்யும். தலையணை உரை தைத்து நான் வைத்தேன், நபிகள் பெருமானம் வந்தார்கள், அதை தூக்கி தூர வீசலை, அந்த தலையணை உள்ள சாஞ்சாங்க உட்கார்ந்தாங்கன்னு வருது ஹதீஸ். அது என்ன 4 பொழுது கழிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையணை உரையாக இருக்கணும் பேசாம விட்டாங்க. தலையணை உரையாக இருக்கும் பொழுது அங்கே இணை வைத்தலுக்கு வாய்ப்பில்லை, மதிப்பு இருக்காது. தலையிலான கிடக்கும், பக்தி இருக்காதுல்ல, பூஜைலாம் பண்ண மாட்டான்ல. திரைச்சிலையாக வைக்கும் பொழுது, நாளை விடும் பொழுது மதிப்பு கூடும். இதுதான் உருவம் வாண்டாங்கிறார் சொல்லலாம். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அத்தா அல்லது அம்மா தாத்தா யாரோ அவங்க ஃபோட்டோ இருக்குது, உயிரோடு இருக்கும்போது அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் அத்தா ஃபோட்டோ இருக்குது, உங்கள் அத்தா உயிரோடு தான் அது மதிக்க அவசியம், ஒரு மூலையில் கிடக்கும். மூத்தா போயிட்டா தாத்தாவோ அத்தாவோ அப்போ தான் மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாப்பா, புருஷன் ஃபோட்டோவை எடுத்து பத்திரமா வந்து அலமாரிகளே பீரோவில் வச்சுக்குவாங்க. மதிப்பு முதல்ல ஆரம்பிக்குமா. இந்த மதிப்பு உச்சகட்டமாக என்ன நடக்கும் தெரியுமா, வீட்டில் ஒரே சண்டை. அப்படி வச்சுக்குவோம், உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு பயங்கர சண்டை. உங்கள் அத்தா மூத்தாயாச்சு, அத்தா ஃபோட்டோ பீரோவில் இருக்குது. என்ன நடக்கும், பீரோ போய் திறந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பேசாமல் பேட்டியை, இங்கே நான் என்ன பாடுபட்டுருக்கேன்னு தெரியுமா, வந்து கூட்டு போங்க, ஃபோட்டோ விட்டேன். நடக்குமா நடக்காதா? இதுக்கு தான் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோக்கு ஏதோ சக்தி இருப்பது போலவும் அதுக்கு சொல்லி முறையிடுவது போலவும் அது நன்னை காப்பாற்றுவோன்னு நினைக்கான்ல. இதைத்தான் நபிகள் பெருமான் முளையிலேயே கிழிச்சு தூர வீசு. அதுக்கு மதிப்பு கொடுக்காத. மதிப்பு கொடுக்காத தப்பே இல்லை. இப்போ 500 ரூபா தாளில் காந்தி ஃபோட்டோ இருக்குது, படம் இருக்குது, மதிப்பாக கொடுக்குறோம். அதுக்கு காந்தி ஃபோட்டோக்கு பணத்துக்கு தான் மதிப்பு. காந்தி ஃபோட்டோவுக்கு மதிப்புனா எத்தனையோ பத்திரிகையில் காந்தி ஃபோட்டோவுக்கு மதிப்பு நீச்சி தான் போயிட்டு இருக்கோம். அதை எடுத்து கிழிச்சு உள்ள வைக்க அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு பேப்பருக்கு ஒரு உருவத்துக்கு என்ன மதிப்பு, கிழிச்சு வீசு. இப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன ரசூலுல்லாஹ் மூத்தாவே சென்டிமெண்ட் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு மூத்தா, அவர்களுக்கு எப்படி மரணம். அந்த மாதிரி சஹாபா பெருமக்கள் அப்படியே கொந்தளிச்சு போயிட்டாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, திபுத்த ஹய்யம் வ மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தான பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னக மையித்துன் வைன்னஹும் மையித்துன் குர்ஆன்ல இருக்கு. நபியே நீர் ஒரு மையித், உயிரோடு இருக்கும் பொழுது. நல்லா கவனிக்க, நீங்க இன்னக மையித்துன், நீர் ஒரு மையித்து. மையித்துனா என்ன, மௌத், இனிமேல் மரணிக்க போகக்கூடியவரும் மையத்துக்கு அர்த்தம் உண்டு. மரணித்த பிறகு மையத்துன்னு சொல்லலாம். வைன்னஹும் மையித்துன், அத்தனை பேர்களும் மையத்துகள் தான் இருக்கிறான். மௌத்தாக கூடியவர் அப்படின்னு அர்த்தம் உண்டு, மௌத்தாகி விட்டவர் அப்படின்னு அர்த்தம் உண்டு. மையத்தாக போகிறீர் வருங்காலத்தை சொல்லும், மையத் ஆயாச்சா மையத்தாகி விட்டீர் கடந்த காலத்தை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது. இன்னக்க மையத்து, நீர் மையத்தாக போகிறீர், இவர்கள் மையத்தாக போகிறார்கள். அதுவரை சொல்ல மையத்தாயிட்டாங்க. திபுத் ஹய்யம் வ மையித்தா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்களே, இப்பொழுது இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை வைக்கிறார் ஆதாரமாக. எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் கொந்தளித்தாலும், எவ்வளவு பேச்சு யார் பேசினாலும் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டால் மூச்சு, அதான் சஹாபாக்கள். அங்கே சென்டிமெண்ட் பாசம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. பாசம் அது புண்ணாக்காவது, குர்ஆன் வசனம் இல்லை. அங்கே புள்ள அண்ணன் மாமா மச்சா வேண்டி கிடக்கு. குர்ஆன் வசனம் அது. என்ன சொல்றாங்க, ஒமா முஹம்மது இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على اعقابكم. இது குர்ஆன் வசனம். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது, நபிகள் பெருமானார் உயிரோடு இருக்கும் பொழுது உஹது போர்க்களத்தில் இறங்கிய வசனம் இது. ஏன் இந்த வசனம் இறங்கிச்சு, நபிகள் பெருமான் உஹது போர்க்களத்தில் கொஞ்சம் தாக்கப்பட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாக்கப்பட்டு பல்லெல்லாம் உடைந்து ரத்தமெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்தம் வந்து கொஞ்சம் மயக்கமுற்றே விழுந்து விட்டார்கள் நபிகள் பெருமானார். எதில், உஹது போர்க்களத்தில். நபிகள் பெருமானார் மயக்கமுற்று விழுந்த உடனேயே ரசூல்லா வந்து உயிர் போயிடுச்சோடு சில சஹாபாக்கள் அப்பவே நினைச்சாங்க. அதனால் போர்வில் தொய்வு ஏற்பட்டு விட்டது. போர்க்களத்தில் தலைவர் போயிட்டா, மன்னர் போயிட்டா, என்னடா இது நம்ம இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சஹாபா பெருமக்கள் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ்க்கு அந்த மயக்கம் தெளிஞ்ச பிறகு இறங்கிய வசனம் இது. என்ன வசனம், ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசனத்தை எஞ்சி, ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல், எத்தனை தூதர்கள் இறந்திருக்கிறார்கள்.
அவை மாத்த குத்தில இன்கலத்துவலா காபிக்கும். அந்த தூதர்கள் இறந்து மரணமானது போல இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடப் போகிறீர்களா? வசனம் இது. ஏன் இந்த வசனத்தை எல்லாம் கேட்குறான்? என்ன முகமதுக்காக இஸ்லாத்தில் வந்தீங்க, எனக்காக வந்தீங்களாங்கிறாங்களா? அட என்ன நம்பி ஈமான் கொண்டு வந்திருக்கீங்களா? இஸ்லாம் முகமது மூத்தா போயிட்டா இஸ்லாம் போயிடுச்சோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. முகமது எனக்கு நேசமானவர் சரி, இஸ்லாத்தை சொல்லக்கூடிய கேரண்டி உத்தரவாதத்தை கொடுத்து அனுப்பியிருக்க தூதர் சரி, மூத்தாயிட்டா இஸ்லாம் இல்லையாப்போ? முகமதுக்காக இஸ்லாத்தை வந்தீங்களா? முகமதை பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்துக்கு வந்தது அல்லாவுக்காக. நான் வச்சுக்க, இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடப் போகிறீர்களா என்று இந்த வசனத்தை சொன்னார். உமர் அப்படி கப்சிப்பிடாயிட்டார்ல, மூச்சாவது பேச்சாது பேச முடியுமா? அங்கே டென்ஷன் வேண்டி கிடக்கு, கோவமெல்லாம் சொந்த விஷயத்தில் வச்சுக்கணும். மார்க்கமாக்கு இது. உன்னுடைய வீரமெல்லாம் மார்க்கத்தில் கட்டக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா ஓகே. மூச்செல்லாம் போயிட்டாங்க உமர். வசனம் சொன்ன பிறகு என்ன உமரே ஆஃப் பண்ணா மற்ற அவுடியாக்களை ஏமாத்திரம் நான் கேட்குறேன், இமாவுக்களை ஏமாத்திரன்னு கேட்குறேனால நான் அவமதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உடனே கேட்பாங்க நாளைக்கு இமாம்களுடைய கால் தூசிக்கு பெறுவானா இவன், கர்ச்சிப்பாங்க ஜும்மாவில். முஹீத்தினுடைய கால் தூசிக்கு பெறுவானா இவன், இமாம்களுடைய கால் தூசிக்கு நான் பெறமாட்டேன். ஓகே சொல்லிட்டு போ. இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படிப்பட்ட வார்த்தை அது? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறானா? சில கருத்துக்களை உமர் சொன்னார்களே ஆனால் அது போன்ற வசனங்கள் இறங்கும். அவன் உமர் மூலமா முன்கூட்டியே அல்லாஹ்வுத்தாலா தந்துட்டானாமா, அட்வான்ஸா. அதுபோல குர்ஆன் வசனம் இறங்கியிருக்க, எனக்கு பிறகு நபி கிடையாது. அப்படி நபிக்கு உள்ள தகுதி உமருக்கு உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார். நபி கிடையாது ஒரு பேச்சுக்கு உமர் நபி ஆக்கலாம் அல்ல, அந்த அளவுக்கு தகுதி அவருக்கு இருக்கு. அவ்வளவு தகுதி இருந்த ஒருவர் ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை என்று தவறான முடிவுக்கு வந்து விட்டார். மோசமான முடிவு அது. அடிச்சிட்டாங்க அபூபக்கர் சித்திக். இந்த முகமது இறந்து விட்டார், இவர் கொல்லப்பட்டு விட்டால் இறந்து விட்டால் இஸ்லாத்தை விட்டு போய் விடுவீர்களா என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை, உஹது போர்க்கள் இறங்கிய வசனத்தை அந்த ஸ்பாட்ல சொன்னாங்க அபூபக்கர் சித்திக். சொல்லிட்டு தான் விளக்குறாங்க. ஒரு பேச்சு, என்ன பேச்சு? மன் கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யாபுதுல்லாஹ் வஹதா ஃபைன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, அபூபக்கர் சித்திக் பேசுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. வமன் கான யாபுது முஹம்மதன், நீங்கள் முகம்மதை வணங்கினால் மக்களை புரிந்து கொள்ளுங்கள். உமருக்கும் சேர்த்து உபதேசம், அனைத்து சஹாபாக்களுக்கு உபதேசம். அபூபக்கர் சித்திக் என்ன உபதேசம்? மன் கான யாபுது முஹம்மதன், முகம்மதை நீங்கள் வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார். ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத், இறந்து விட்டார், மௌத்தாயிட்டார். அல்லாஹ்வை வணங்கினால் மன் கான யாபுதுல்லாஹ் வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபைன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அவன் மரணமாகாதவன், நித்திய ஜீவன், மரணமே அவனை அணுகாது. இவரை வணங்கின மௌத்தா போயிட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை வணங்கினார்களா? இவங்க கூப்பிடுற மாதிரி யா முஹீத்தீன் கூப்பிடுறாங்களே, அப்படியாவது யார ரசூலல்லாஹ் மௌத்தா போற கபரே இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ் பாடி கிடக்குது, சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க, பாடி வேற கிடக்குது. இவன் என்ன யா முஹீத்தீன், அவர் பாடி எங்க இருக்கு? பாடியே இல்லை, பக்கத்துலேயும் கபர் இல்லை, எங்கேயோ கிடக்கு, ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கு ஈராக்கில். அங்கே உள்ள முஹீத்தை யா முஹீத்தீன்கிறான், பக்கத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ் யார சொல்லானாங்களா? இல்லை. என்ன சொன்னாங்க? யார சொல்லான்னு கூப்பிடலை, கூப்பிட்டு ஒரு பேச்சுக்கு முக்கியமான இக்கட்டான கட்டம் இல்லையா, சஹாபாக்கள் மத்தியில் ஒரே குழப்பமான கட்டம். அந்த நேரத்திலாவது படக்கன்ற சொல்ல எஞ்சி மூத்தான கிடங்க எஞ்சி, ஏப்பா உங்களுக்குள்ள குழம்பிக்கிறீங்க, நான் மூத்தாத்தாமா போயிட்டேன், எல்லாம் நமக்கு படக்கம் திருப்பி படுத்தாங்க, அப்படியே சொல்லு. போனதா யார் ரசூலுல்லாஹ் விட உலகம் வேறு என்ன இருக்கு? இந்த உலகத்திற்கு அருள்கொடையே திருப்பி வர முடியாத மத்தால் எப்படி வருவார்? அரசல்னாக்கு இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கே ரஹ்மத், மொத்த உலகத்திற்கு ரஹ்மத் அவங்க தானே. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் உலகம் அழிவரை அவர் தானே தூதர். அதுபோல தூதர் கிடையாது. இவ்வளவு பாக்கியம், பதவி, உயர்வு இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் மூத்தாகி விட்டார்கள். அவர்களை யாரும் வணங்குறாங்கன்னு கும்பிட்டுல, முகமது எங்களை காப்பாத்துன்னு சொல்லிடல. என்ன சொன்னாங்க? மரணமாகவில்லை, அவ்வளவுதான் சொன்னாங்க. மரணமாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மரணம் வராது. அல்லாஹ்
அல்லாஹ்க்கு தான் மரணம் வராது. மரணமாகாத தன்மையை, மௌத் என்ற தன்மை அல்லாஹ் கிடையாது. இல்லை, குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம், அனைத்தும் அழிந்து விடும். அல்லாஹ் சொல்றான், உன் இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பான். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அனைத்தும் அழிஞ்சிடும். என்ன குர்ஆன், ஹதீஸ், மக்கா, மதீனா, பள்ளிவாசல், பூமி எல்லாம் போயிடும், மலக்கு எல்லாம் க்ளோஸ். குல்லுமன் அலைஹா ஃபான், அனைவரும் அழிந்து விடுவார்கள், அனைத்தும் அழிந்து விடும். உன் இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பான். மூத்தாகாத அழியாத தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அந்த தன்மையை ரசூலுல்லாஹ் மூத்தாகவில்லைன்னு சொல்லிட்டீங்கள, அல்லாஹ் ஆகிட்டீங்க. கார அபூபக்கர் சித்திக் வசனத்தை சொல்லி இறைவனுடைய எந்த தன்மையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நபிகள் பெருமானாருக்கும் கொடுக்கக்கூடாது. கொடுத்து விட்டால் அங்கே நபிகள் பெருமானை வணங்கி விட்டதாக ஆகிவிடும். இங்கே என்னடானா நேடைய முஹித்தீனேங்கிறான். காப்பாற்ற மாட்டீங்களா? யா குதுப அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உடையவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹித்தீனே அப்படிங்கிறான். தர்காவில் போய் கேட்குறான், வெளியே இருந்து கேட்குறான், வீட்டில் இருந்து கேட்குறான். நெல்லை மாவட்ட ஏரியாக்கள்லாம் இந்த குழந்தை பெற்றிருக்கக்கூடிய தாய்மாரை குழந்தை பெற்றக்கூடிய காலகட்டத்தில் கர்ப்ப நேரத்தில் ரொம்ப வலி வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? யாழ்லான்ட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள கிழவிமார்கள் என்ன செய்வாங்க? யாழ்லாங்கல்ல வலி கூட போதும், யா முஹித்தீன்னு சொல்லுவாங்க. படுவாய் போயிடும். அந்த அவ்வளோ கொடுமை. அந்த அதாவது இறைவனுக்கு நிகராக கூட இல்லை, இறைவனுக்கு மேலாக. என்ன கொடுமை இது! நபிகள் பெருமானாரை அப்படி நினைக்க முடியலையே. ஓமை ஷிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இந்த மாதிரி இணை வைக்கிறது, அதாவது அல்லாஹ்வின் தன்மையில் அனைத்தையும் ஒரு ஆளுக்கு கொடுக்கிறத நான் சொல்லலை. அல்லாஹ்வின் ஆற்றல்கள் சக்திகளில் ஒன்றை யாருக்கு கொடுத்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரி, மனிதனை தூக்கி கொண்டு அல்லாஹ் பக்கத்திலே வைக்க முடியாது, அல்லாஹ்வை இழுத்து கொண்டு மனுஷன் பக்கத்திலே வைக்க முடியாது. வச்சுக்கோங்க, ஒரு அதிகாரி ஒத்துக்குவானா? நான் கேட்குறேன். ஒரு டிஎஸ்பி இருக்கான், பெரிய அதிகாரி இருக்காரு, ஒத்துக்குவாரா? ஒரு டிஎஸ்பி கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கான்ஸ்டபிள் கொடுக்குறீ அப்படி வச்சுக்குவோம். ஒரு டிஎஸ்பி உட்காந்துருக்காரு, ஒரு கான்ஸ்டபிள் கொண்டு வந்து உட்கார வச்சேன், நான் டிஎஸ்பி தூக்கி போ அப்படின்றான். ஏன்? எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு நினைக்கிறான். ஒரு அதிகாரியை தூக்கி இழுத்து கொண்டு கீழே வச்சாலும் ஒத்துக்க மாட்டான். ஒரு சாதாரண ஆளை தூக்கி கொண்டு அதிகாரி பக்கத்தில் ஒத்துக்க, மனுஷன் ஒத்துக்க மாட்டான். நினைத்தால் ஒரு கான்ஸ்டபிள் டிஎஸ்பியாக ஆக முடியும், வாய்ப்பு இருக்கிறது, எத்தனையோ வழி இருக்கிறது. ப்ரொமோஷனில் மாறிடலாம். எவன் நினைச்சாலும் அல்லாஹ் கிட்ட போக முடியுமா? அவன் தன்மையை அடைய முடியுமா? இதனால் தான் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு எரிச்சலாக இருக்கிறது, கோபம் வருகிறது, கடுப்பு வருகிறது. யார் இந்த மாதிரி குற்றத்தை செய்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். ஹராம், வேற எந்த பாவத்துக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை கிடையாது. சொர்க்கத்தை ஹராமாக்குறதுனா, சொல்ல போனா சாராயம் குடிக்கிறது ஹராம், சாராயம் குடிப்பது சொர்க்கத்தை ஹராமாக்காது. பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம். பன்னிக்கறின்னு நம்ம மூஞ்சியெல்லாம் சுருங்குது, நமக்கு ஒரு மாதிரியே தெரியுது. குர்ஆன்ல இருக்க பன்றிக்கறின்னு குர்ஆன்ல இருக்கு. இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்ஸீர். இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்ஸீர், தானாக செத்தது ரத்தம், இரத்தம், பன்றிக்கறி உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளதுங்கிறான் அல்லாஹ். அப்போ பன்றிக்கறி இருக்க அது ஹராம். ஆனால் பன்றிக்கறி சொர்க்கத்தை ஹராமாக்காது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சாராய ஹராம், சொர்க்கத்தை ஹராமாக்காது. இணை வைத்தல் ஹராம், சொர்க்கத்தையும் ஹராமாக்கும். எவ்வளோ கடுமையானது அது! சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டா அல்லாஹ் ஹராமாக்கியதை எவனாவது ஹலாலாக்க முடியுமா? நான் கேட்குறேன். ரசூலுல்லாஹ்வாலே முடியாது. லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீர் எப்படி ஹராமாக்கலாம்? அதுபோல் அல்லாஹ் ஹராமாக்கியதை நீர் எப்படி ஹலாலாக்கலாம்? சேர்ந்து இருக்கு. அதில் அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டால் யார் ஹராமாக்கலாம்? ஹராம் கிடையாது. அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் எவனும் ஹலாலாக்க முடியாது. அதனால் யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாகி விட்டதுங்கிறான். அதனால் இதை சாதாரணமாக பாருங்க, எப்படி மற்ற பயங்கரத்தையெல்லாம் பிறருக்கு சொல்லுகிறோமோ, மற்ற அபாயத்தையெல்லாம் பிறருக்கு சொல்லுவீங்கல்ல. திடீர்னு ஒரு லைசன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கான் போலீஸு, அப்படி வச்சுக்கோமே, லைசன்ஸ் பிடிக்கிறான், போகும்போதே அப்படி போ சுற்றி லைசன்ஸ் பிடிக்கிறான். ஏன் சொல்கிறிய? அவனும் சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு போகிறான். ஏன்? ஒரு சின்ன ஆபத்து, என்ன 100 ரூபா காப்பான். லைசன்ஸ் பிடிச்சா அவன் கையில் 50 100 கொடுத்தா போதும். சில பேருக்கு 500 ரூபா இருக்கும், லஞ்சத்தில் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய கம்பெனிகள் நம்ம பார்க்குறோம். சில பேர் பெரிய அதிகாரியாக வரும், ஆனால் அதெல்லாம் முடியாது. சார் 1 லட்ச ரூபா சார், அதெல்லாம் தொட மாட்டேன்.
சார் 2 லட்சம் தர்றேன் சார். 2 லட்சமா? என்னப்பா இப்படி சொல்றிய? சரி சரி, இன்னும் அப்படியெல்லாம் செய்யாது, செஞ்சால் 3 லட்சமா தாங்க அப்படின்னு கையில் கொடுத்துருவோம். காசுக்கு அடிமை, லஞ்சத்துக்கு அடிமை. இந்த மாதிரி லஞ்சங்களை குற்றங்களை பார்க்கும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுது ஜாக்கிரதை, நீ மாட்டிக்கிடுவ, போவாத. செக்கர் வர்றான், அது வருது, கலாட்டம் நடக்கு, போலீஸ் ஷூட்டிங் நடக்கு, சொல்றோம்ல, அது என்ன பயங்கர ஆபத்தா? உலகத்தில் ஒரு சாதாரண ஆபத்து, அது தப்பிச்சிட முடியும். ரப்புல் ஆலமீன் தப்பிக்க முடியுமா? இந்த ஆபத்தை யார்கிட்டயே சொல்லியிருக்கமா? இந்த கொடூரத்தை சொல்லணுமா? சொல்லணும்னா இந்த மாதிரி பயான்ல தான் சொல்லணுமா? பயான்ல சொல்ல முடியும். எப்படி மற்ற ஆபத்துகளை மற்ற கஷ்டங்களை உங்க பிள்ளைகள் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? ஒரு பஸ்ஸில் ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா பிள்ளைகளுக்கு? 10 வயசு பையன் கொடுக்க மாட்டான். எங்கேயா போய் இடிச்சிட்டாம்னா, விழுந்துட்டாம்னா, ஏன் ஆபத்தில் மாட்டிடக்கூடாது, சிக்கலில் மாட்டி, ரைட், ஓகே, அப்படி தான் இருக்கணும். அதை விட பல மடங்கு நரகம் சொல்லி மாடாது. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அதனால இந்த இணை வைத்தலை விதத்தை சாதாரணமாக கொள்ளாமல் நரகத்தின் பயங்கரத்தை கவனிங்க. சொர்க்கம் கிடைப்பது 2வது. இது போன்ற கொடூரத்தில் நான் விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ், என் பிள்ளைகள் விழுந்து விடக்கூடாது, பெற்றோர்கள் விழுந்துவிடக்கூடாது யா அல்லாஹ். என்னையும் என் பெற்றோர்களையும் என் பிள்ளைகளையும் என் சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களையும் யா அல்லாஹ் இந்த கொடூரத்தை விட்டு காப்பாற்றி யா அல்லாஹ் சோனத்தித்தா என்று அல்லாஹ்விடத்தில் இறங்குவதோடு இதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி நன்மைகள் நாம் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்